Okay. Good evening to one and all present for today's 100 hours intensive coaching program for the district judge, civil judge and APP aspirants. And today we have amongst us Mr. Swaminathan, advocate from Mannarkudi sir, whom everybody knows. He is a trainer for not only advocates, the Judicial Academy and the Police Academy are regular places where he takes his session, and he is an encyclopedia in criminal law, and his way of taking sessions in Tamil is very much appreciated. Now he has transformed into bilingual in English and Tamil for the benefit of many of us, including me. On behalf of the Legal Eagles Allied team and on behalf of all the participants, the lawyers and the law students and all the aspirants, today I deem it an extreme privilege to invite Swaminathan sir for this day, a special day. And the topic was selected by him was taking cognizance. And it is very much useful both for the aspirants and also for the practicing lawyers. And today is his first session in the ongoing 100 hours intensive coaching program. He is already taken many sessions in our free webinar series from June, and he will be taking simultaneously the free webinar series and also the intensive coaching program. Now I give the stage to you. It's all yours and the session. We wish you well, and we seek your blessing on behalf of all the aspirants. So all the aspirants should score high marks. Anna, stage is all yours. அன்புகளுமே, அன்பு சகோதரி ஆதிலட்சுமி லோகமூர்த்தி அவர்கள் முன்னுரையிலே என் மீது உள்ள அன்பால் என்னை என்சைக்ளோபீடியா என்று அழைத்து விட்டார். அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரு என்சைக்ளோபீடியாக என்னை கருதவிட வேண்டாம். ஏதோ 35 ஆண்டு காலம் நான் இந்த தொழிலில் கிடைத்த அனுபவத்தை கடந்த பல வருடங்களாக பல வழிகளில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்று ஒரு மாறுபட்ட கோணத்தில் இருக்கிறேன். எப்படி என்று சொன்னால், இந்த வகுப்பை நடத்தும் போதே ஆதிலட்சுமி லோகமூர்த்தி அவர்களிடம் எப்படி இந்த வகுப்பு என்று நான் ஒரு கலந்துரையாடல் செய்வதுண்டு. அவர் சொன்னார், இந்த வகுப்பில் மாணவர்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள். அடுத்தது தேர்வு மாவட்ட நீதிபதி, நீதித்துறை நடுவர் மற்றும் முன்சிப் பதவிகளுக்கு, அரசு வழக்கறிஞர் பதவிகளுக்கு தேர்வு எழுதக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் எடுப்பது எல்லோருக்கும் பயனுற வேண்டும் என்கிற ஒரு அன்பு கட்டளையினை ஆரம்பத்திலேயே வைத்தார்கள். அவ்வாறு அவர்கள் வைத்த காரணத்தினால் நான் உண்மையிலேயே நாங்கள் உங்களுக்கு தேர்வுக்கு பயனுற வேண்டும் என்கிற வகையில் மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கும் பயனுற வேண்டும், வழக்கறிஞர்களும் பயனுற வேண்டும் என்கிற நோக்கில் இந்த வகுப்பு எடுக்கிறோம். இந்த வகுப்பில் நான் மட்டும் வகுப்பு எடுப்பவர் மட்டுமல்ல, நான் உங்களிடம் கலந்துரையாடி சில செய்திகளை கேட்டு நீங்களும் பதிலளிக்கலாம் என்று நினைக்கிறேன். எனவே சகோதரி ஆதிலட்சுமி அவர்கள் என்னுடன் அவர்களுக்கு தெரிந்த கருத்தை சொல்வதற்கு அனுமதிக்க வேண்டும். அவர்கள் என்னிடம் அவர்களுக்கு தெரிந்த கருத்தை சொல்வதற்கு அனுமதி தர வேண்டும் என ஒரு அன்பு கட்டளையை சகோதரி ஆதிலட்சுமி அவர்களிடம் வைத்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். முதலில் நாம் இன்று பார்க்க இருப்பது குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தில் அத்தியாயம் 15 சொல்லப்பட்டுள்ள கண்டிஷன் ரிக்வெஸ்ட் ஃபார் இனிஷியேஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் என்கிற ஒரு 15வது அத்தியாயத்தை பற்றி ஒரு பகுப்பாய்வில் ஈடுபடுவோம் என்று நினைத்தோம். இதை ஏன் ஈடுபடுவோம் என்று நினைத்தால், குற்றவியல் நீதிமன்றங்களிலும் பரீட்சை தேர்விலும் அனைவற்றிற்கும் மிக அவசியமாக இருக்கிற ஒரு தலைப்பு. இந்த தலைப்பு குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தை பொறுத்தவரையில் நான் ஆரம்பத்திலேயே தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்காக ஒரு வினாவினை தொடர்கிறேன். அந்த வினாவிற்கு அவர்கள் என்ன பதில் தருகிறார்கள் என எதிர்பார்க்கிறேன்.
ஒரு விபத்து வழக்கு நடக்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த விபத்து வழக்கு 2017 2வது மாதம் 1.5 மணி நேரம் கழிச்சு சொல்றீங்களா? 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி நடக்கிறது. இந்த விபத்தில் ஒருவர் மரணமடைந்து விட்டார். ஆக இந்திய தண்டனை சட்டத்தில் 304A பிரிவின்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திட வேண்டும். இந்த இந்திய தண்டனை சட்டத்தில் 304A பிரிவின்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திட வேண்டும். 304A பிரிவிற்கு இந்திய தண்டனை சட்டம் அளிக்கிற தண்டனை imprisonment is a description for a term which may extend to 2 years or with fine or with both. நான் இது எதற்காக கேட்க சொல்கிறேன் என்றால், நீங்கள் பரீட்சை எழுதுகிற மாணவர்களுக்காக முதலில் வகுப்பை துவங்குகிறோம். அவர்களுடைய புரிதல் எப்படி என்பதை ஆராய்வதற்காக நாம் இந்த ஒரு ப்ராப்ளம் மாதிரி இதை சொல்றோம். ஒரு விபத்து 2017 பிப்ரவரி 2ஆம் தேதி நடக்கிறது. இந்த விபத்தில் ஒருவர் மரணமடைந்து விட்டார். மரணமடைந்தால் இந்திய தண்டனை சட்டம் 279 மற்றும் 304A பிரிவின்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும். 304A பிரிவிற்கு இந்திய தண்டனை சட்டம் 2 ஆண்டுகள் தண்டனை என தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக குற்றப்பத்திரிகையினுடைய காலக்கெடு குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 468வது பிரிவின்படி 3 ஆண்டுகள், 468C பிரிவின்படி 3 years. If the offence is punishable with imprisonment for a term exceeding 1 year but not exceeding 3 years. According to CRPC 468 subclass 462 subclass C, the period of limitation contemplated in CRPC for 3 years. இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை 2020 பிப்ரவரி 1ஆம் தேதிக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும். அக்கார்டிங் டு CRPC 468C. ஆனால் போலீசார் என்ன பண்றாங்கன்னா, 2019 டிசம்பரில் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறார்கள். அந்த குற்றப்பத்திரிகை நீதித்துறை நடுவர் அவர்களால் 2019 தாக்கல் செய்கிறார்கள். அந்த குற்றப்பத்திரிகை 2019 நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா டிசம்பர் 15ஆம் தேதி தாக்கல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. டிசம்பர் 15ஆம் தேதி தாக்கல் பண்ணுகிறார்கள். இப்ப 2019 டிசம்பர் 15ஆம் தேதி தாக்கலான குற்றப்பத்திரிகையை நீதித்துறை நடுவர் கோப்பிற்கு எடுத்துக்கொள்ளாமல் அதில் சில பிழைகளை கண்டறிந்து இந்த குற்றப்பத்திரிகையை பிழைகளை சரி செய்து தாக்கல் செய்யவும் என ரிட்டர்ன் செய்கிறார்கள். அந்த குற்றப்பத்திரிகையை வாங்கி வந்த போலீசார் மீண்டும் அந்த குற்றப்பத்திரிகையை 2020 ஏப்ரல் 8ஆம் தேதி
நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார்கள். நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார்கள். பரீட்சை எழுதுகிற சகோதரர்களுக்காக இந்த வினா வைத்திருக்கிறேன். இப்போது நீதிமன்றம் இந்த குற்றப்பத்திரிகையை கோப்பில் எடுத்துக்கொள்கிறது. இது நீதிமன்றம் கோப்பிற்கு எடுத்துக்கொண்டது சரியா? நீதிமன்றம் கோப்பிற்கு எடுத்துக்கொண்டது சரியா? நீதிமன்றம் கோப்பிற்கு எடுத்துக்கொண்டது சரியா? பரீட்சை எழுதுகிற தோழர்கள் தயவு செய்து இதற்கு பதில் அளித்திட வேண்டுகிறேன். சகோதரி ஆதிலட்சுமி அவர்கள், தேர்வு எழுதுகிற மாணவர்கள் யாராவது இருப்பின் அவருடைய பெயரை சொல்லி பதில் தெரிந்தால் சொல்ல சொல்ல கொஞ்சம் சொன்னால் எல்லோருக்கும் ஏதுவாக இருக்கும். ஆனா கேள்வி பதில் செஷன் கடைசில வச்சுக்கலாம். ஏன்னா சாட் பாக்ஸ்ல சாரி சாட் பாக்ஸ் இல்ல. இந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி. சரி, நீங்களே சொல்லுங்க. யாருக்காவது பதில் தெரிந்தால் கையை தூக்குங்க. அத நீங்களே சொல்லுங்க. அப்படி இருந்தா ஓபன் பண்ணி விடுங்க. யாருக்காவது பதில் தெரிந்தால் கையை தூக்குங்கள். அவங்க பதிலுக்கு வாங்க. யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்களாமா? ஹலோ, ஐயம்பெருமாள் ரைஸ் தி ஹேண்ட். சார், நான் பரீட்சை எழுதல. பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா 2019 ஃபைல் பண்ணிட்டாங்க. அதனால அந்த 3 இயர்ஸ் பீரியடுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணிட்டதுனால அது மறுபடியும் ஒரு கரெக்ஷன் தான் இந்த ப்ராசஸ்ங்கிறதுனால தெர் இஸ் நோ டிலே அப்படிங்கிறது என்னுடைய வியூ சார். பட் ஐ எம் நாட் வெரி ஸ்பெசிஃபிக். ஸோ கோர்ட் கேன் அட்மிட் த பேப்பர்ஸ் டேக் த பேப்பர்ஸ் இன் டு ஃபைல்ங்கிறது என்னோட ஒப்பீனியன் சார். உங்களுடைய ஒப்பீனியன்? எஸ் சார். ஐயம்பெருமாள் பரீட்சை எழுதலனாலும் கேள்விக்கு பதில் சொல்றது பரீட்சை எழுதாதவங்க தான் பதில் சொல்றீங்க. நன்றி ஐயம்பெருமாள். பரீட்சை எழுதக்கூடிய தம்பிகள் யாராவது இருந்தால், சகோதரிகள் யாராவது இருந்தால் மனசுல வச்சுக்கிட்டே இருந்தா நீங்க பரீட்சையில போய் பதில் எழுத முடியாது. யாராவது தெரிந்தால் பதில் சொல்ல கேட்டுக்கொள்கிறேன். தெரியவில்லை என்றால் நான் பதில் சொல்லிடுறேன். யாரும் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். நான் இப்ப பதில் சொல்றேன். ஐயம்பெருமாள் சார், சொல்லுங்க சார். நீங்க 2 விஷயங்களை கிரிமினல் சைடில் புரிஞ்சுக்கணும். இப்ப நம்மளுடைய தலைப்பு வந்து டேக்கிங் காக்னிசன்ஸ். இப்ப there is any definition in CRPC காக்னிசன்ஸ் என்பதற்கு ஏதேனும் பொருள் வரையறைக்குள் வருகிறதா? இது இந்த கேள்வி. புலன்கொள்ளுதல் என்பது என்ன என்று குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டத்தில் எந்த இடத்திலாவது வருகிறதா? காக்னிசன்ஸ்ங்கிறதுக்கு மீனிங் தெரியும் சார். அதாவது வெதர் பிரைமா ஃபேசி கேஸ் இஸ் தேர் அப்படிங்கிறத ஜட்ஜி மைண்ட்ல எடுத்துக்கிட்டாருன்னா காக்னிசன்ஸ் எடுத்துக்கிட்டதா அர்த்தம். சொல்லுங்க. அதுக்கு மேல அது வந்து அதுக்கப்புறம் தான் அது ஒரு ஃபைலுக்கு எடுப்பாரு. ஃபைலுக்கு எடுக்கும்போது தான் காக்னிசன்ஸ் எடுக்கிறதா அர்த்தம். My question, Mr. Ilevanbal, I put a specific question. If there is any definition in CRPC for taking cognizance, for cognizance. ஐடியா இல்ல சார். No idea. இருக்கா இல்லையா அதை நீங்க முதல்ல சொல்லுங்களேன். நீங்க படிச்சிருக்கீங்க சிஆர்பிசில காக்னிசன்ஸ் என்கிற சொல்லுக்கு பொருள் வரையறை செய்யப்பட்டிருக்கிறதா? இருக்கு சார். டெஃபினிஷன் இருக்கு. நான் மெமரியில இல்லைன்னு சொன்னேன். என்னோட மெமரியில இல்லைன்னு சொன்னேன். காக்னிசன்ஸ்க்கு டெஃபினிஷன் இருக்கே. சிஆர்பிசி புக்ல இருக்கே. எங்க இருக்கு? சிஆர்பிசில இருக்கிற மாதிரி தான் சார் எனக்கு ஞாபகம். எங்க இருக்கு சிஆர்பிசில காக்னிசன்ஸ் என்பதற்கு? சுவாமிநாதன் சார், ஐயம்பெருமாள் சார் ஆஃப்டர் சர்வீஸ் படிச்சு இப்பதான் வந்திருக்காங்க. சரி. அதனால சர்வீஸ் முடிச்சிட்டு இப்பதான் லா முடிச்சிருக்காரு சார். அதனால பரவாயில்ல. அவர் நன்றாக கவனிக்கிறார். நிறைய வகுப்புகளில் கமெண்ட்ஸ் போடுகிறார். மிக தெளிவான நபராக இருக்கிறார். அவர் சொன்னா நம்ம வந்து அதை லூஸா விட்டுற முடியாது. நான் திருப்பி ஒரு முறை பார்க்கிறேன். பிரிவு 2 தான் நிறைய டெஃபினேஷன் சொல்றாங்க. அதுல வந்து காக்னிசன்ஸுக்கு எந்த விதமான விளக்கமும் சொல்லப்படவில்லை. வேறு எங்கும்
விளக்கம் காகினிசன்ஸுக்கு சிஆர்பிசியில் இல்லை. எக்ஸப்ட் 190 சிஆர்பிசியில் சொல்றதை தவிர காகினிசன்ஸ் என்கிறதுக்கு பொருள் கொள்வதற்கு இளையருமால் சற்று கொஞ்சம் சரி சார் கவனமாக கேட்கணும். இதுல காகினிசன்ஸுக்கு பொருள் இல்லை. நீங்க சொன்னீங்கல்ல சார், அவங்க வந்து சட்டத்துல வந்து சார்ஜ் அந்த டயத்துல கொடுத்துட்டாங்கிறதுக்கு. ஆமா சார், நான் கூட சொன்னேன் இந்த மாதிரி டிசம்பர் மாசம் கொடுத்துட்டாங்க, அதனால வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ள கொடுத்துட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்கல்ல. அது சம் டிஃபெக்ட்ஸ் தான். அந்த டிஃபெக்ட்ஸ் வந்து இப்போ ப்ராசிக்யூஷன்ல இது அந்த டிஃபெக்ட்ஸ் வந்து பெரிய மேட்டர் இல்லை, அதனால அவங்க டயத்துக்குள்ள கொடுத்ததுனால டிலேயா கொடுக்கலன்னு சொன்னீங்கல்ல. ஆமா சார், இது மிகவும் தவறு. இது எப்படி தவறுன்னா, இன்ஸ்டிடியூஷன் என்பது வேறு, டேக்கிங் காகினிசன்ஸ் என்பது வேறு. நன்கு கவனிக்கணும். அதாவது கிரிமினல் வழக்குகள்ல வழக்கை தாக்கல் செய்வது என்பது வேறு, நீதிமன்றம் வழக்கை புலன்கொள்வதற்கு எடுத்துக்கொள்வது என்பது வேறு. There are two different categories. சப்போஸ் நீங்க புரியணும்னா, நீங்க ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றீங்க கோர்ட்ல, அந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட்டை கோர்ட் வந்து செக் அண்ட் காலான் அப்படின்னு போடுவாங்க. ஃபைல் பண்றீங்க என்ன போடுவாங்க, செக் அண்ட் காலான்னு போடுவாங்க. அப்ப அந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட்டை நீங்க தாக்கல் பண்றது, you have to institute the private complaint before the concerned court. என்னைக்கு அந்த செக் அண்ட் காலான்னு போட்டு அதை ஃபைலுக்கு எடுத்துக்கிறாங்களோ, அதாவது நீதிபதி தன்னுடைய மனசை செலுத்தி, நீங்க கொடுக்குற போலீஸ்காரங்க கொடுக்குற சார்ஜ் ஷீட்ல மனசை செலுத்தி என்னென்ன அஃபென்ஸ் வருதுன்னு சொல்லி அதுல ஒரு மினி ஆர்டர் எழுதி அதை ஃபைலுக்கு எடுத்துக்கிறதுக்கு எடுத்துக்கிறாங்களோ, அன்னைக்கு தான் அதை டேக்கிங் காகினிசன்ஸ் எடுத்துக்கொள்றதுங்கிறது பேர். டேக்கிங் காகினிசன்ஸ் எடுத்துக்கொள்றதுங்கிறது பேர். நான் இந்த கேள்வி எதற்கான பரீட்சை எழுதுகிற மாணவர்களுக்கு வச்சேன்னா, குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தில் எங்கேயாவது கொடுக்கிற குற்றப்பத்திரிகைகளை நீதிமன்றங்கள் ரிட்டர்ன் செய்யலாம் அப்படிங்கிறது எதுவும் ப்ரொவிஷன் இருக்கா? கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் குற்றவியல் நீதிமன்றங்களில் போலீசார் தாக்கல் செய்கிற குற்றப்பத்திரிகைகளை தகுதி அதாவது குறைபாடுகளை நீக்கிட்டு வாங்கன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஏதேனும் சட்டம் சார்ந்த வழிமுறைகள் இருக்கிறதா? சட்டத்தில் இடம் இருக்கிறதா? குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தில் பிரிவுகள் இருக்கிறதா? பரீட்சை எழுதுகிற மாணவர்கள் யாராவது இருப்பின் தயவு செய்து கவனிக்க வேண்டுகிறேன். சட்டத்தில் குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தில் 201ன்னு ஒரு பிரிவு இருக்கும் சிஆர்பிசியில். அது என்ன 201ங்கிற பிரிவுனா, பிரைவேட் கம்ப்ளைண்ட் தாக்கல் பண்ணும்போது அது கன்சர்ன் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்னா எந்த கோர்ட்ல தாக்கல் செய்யணுமோ அந்த கோர்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணலான்னு இருக்கிற 201 சிஆர்பிசியை தவிர எய்தர் இன் சிஆர்பிசி ஆர் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் எங்கேயுமே கோர்ட்ல தாக்கல் பண்ற பேப்பரை, அதுவும் புதுசாக வந்திருக்கிற கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் உள்பட ரிட்டர்ன் பண்ண சொல்லி ப்ரொவிஷன் இல்லை. நான் உங்களுக்கு கொடுத்த ப்ராப்ளத்தில் அவங்க வந்து டிசம்பர் மாதமே தாக்கல் செஞ்சு அதை மேஜிஸ்ட்ரேட் ஃபைலுக்கு எடுத்திருந்தாலும் அவர் வந்து டிலேயை கண்டோன் பண்ணிட்டதா ஆகாது. எப்படி சொல்லுங்க? பரீட்சை எழுதுகிற மாணவர்கள் யாராவது பரீட்சை எழுதுகிற மாணவர்கள் இருக்கீங்களா? டிலேயை கண்டோன் பண்ற ப்ரொசீடிங்ஸ் சிஆர்பிசியில் என்னன்னு தெரியுமா? சிஆர்பிசியில் டிலேயை கண்டோன் பண்ற ப்ரொசீடிங்ஸ் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? பரீட்சை எழுதுகிற மாணவர்கள் யாராவது இருந்தா தயவு செய்து டிலேயை எப்படி கண்டோன் பண்ணலாம்? வாட் ஆர் தி ப்ரொசீஜர் கண்டெம்ப்ளேட்டட் இன் சிஆர்பிசி? ஹவு டு கண்டோன் தி டிலே பிஃபோர் டேக்கிங் காகினிசன்ஸ்? once a prosecution agency filed a charge in delayed manner, what are the procedure adopted by the CRPC? How to condone the delay இருக்கிற ப்ரொசீஜர் தெரியுமா? தெரியல, நான் சொல்றேன் கேட்டுங்க. தயவு செய்து சிஆர்பிசியில் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு எக்ஸாம் எழுதுகிறவர்கள் இதை கண்டிப்பாக கவனத்தில் கொண்டிட வேண்டும். எப்படின்னா, குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தில் 467வது பிரிவிலிருந்து 473வது பிரிவு வரை காலதாமதத்தை
எப்படி டீல் பண்றதுங்கிறத பத்தி சொல்லுது. இது லிமிடேஷன் ஃபார் டேக்கிங் கான்ஷியன்ஸ் ஆஃப் சர்டைன் அஃபென்சஸ் சொல்லுது. ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் தி சாப்டர் அன்லெஸ் தி கண்டக்ட்ஸ் otherwise reckless. Period of limitation means the period specified in section 468 of taking cognizance of an offence. Section 468 CRPC part to taking cognizance after lapse of the period of limitation except as otherwise provided elsewhere in this code. No court shall taking cognizance of offence category specified in subsection 2 after the expired period of limitation. நான் சும்மா சிம்பிளா சொல்லணும்னா அபராதம் மட்டும் விதிக்கக்கூடிய வழக்குகளுக்கு 6 மாதங்கள், ஓராண்டு தண்டனை கொடுக்கிற வழக்கு ஓராண்டு, 3 ஆண்டு வரை தண்டனை கொடுக்கிற வழக்குகளுக்கு 3 ஆண்டுகள். இதாங்க 468. நம்ம அடுத்தது 469 வந்தோம்னா எப்ப கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பீரியட் ஆஃப் லிமிடேஷன் வருது அப்படின்னா, the period of limitation in relation of offense will commence on the date of the offense. ஒன்னு வந்து date of the offense ல இருந்து, 2 where the commission of offense was not known to the person aggrieved by the offense or to any police officer, the first day on which such offense comes to the knowledge of such person to any police officer whatever is earlier. 3 C where it is not known by him who the offense was committed, the first day which the identity of the offender is known to the person aggrieved by the offense or to the police officer. நல்லா கவனிக்கணும். முதலில் எதிரி தெரிகிற நாளிலிருந்து, யார் என்று எதிரி தெரியாத வழக்குகளில் முதலில் எதிரி யார் என்று குற்றமுறையிடுவருக்கோ பாதிக்கப்பட்டவருக்கோ போலீஸ் ஆபீசருக்கோ தெரிகிற நாளிலிருந்து, in commuting the said period the day from which such period is commuted shall be excluded. இதுல வந்து 471 exclusion of time in certain cases, 471 exclusion of date which court is closed, 472 continuing offense, 473 extension of period of limitation in certain cases. Notwithstanding anything contained in this foregoing provision of the chapter, any court may take cognizance of offense after the expiry of period of limitation if it is satisfied on the facts and in the circumstance of the case that the delay has been properly explained that is necessary to do the interest of justice. இப்ப போலீஸ்காரங்க நான் சொன்ன குற்றப்பத்திரிகையில ஒரு 473வது பிரிவின்படி ஒரு மனுவை வச்சு, அந்த மனுவில் இந்த மாதிரி நாங்கள் வந்து குற்றப்பத்திரிகையை உரிய காலத்துக்குள்ள இந்த கோர்ட்டை தாக்கல் பண்ணணும், அதில் சில குறைகளை தாக்கல் செய்ய சொல்லி எங்களை நீங்கள் திருப்பி அனுப்பிச்சிங்க, நாங்கள் மீண்டும் இந்த குற்றப்பத்திரிகையை தாமதமாக தாக்கல் பண்ணிட்டோம், நாங்கள் ஏற்கனவே உரிய காலத்தில் தாக்கல் பண்ணியிருக்கோம், நீங்கள் இந்த டிலேயை மன்னிச்சு தாமதத்துக்கு எடுக்கணும்னு சொல்லி ஒரு மனு கொடுத்து, அந்த மனுவின் பேரில் அக்யூஸுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு ஆடி அல்ட்ரம் பேட்டர்ன் படி அக்யூஸையும் கேட்டுட்டு டிலேயை கண்டோம் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் ஒரு உத்தரவு போட்டு அதை ஃபைலுக்கு எடுத்திருந்தா நோபடி கேனாட் சேலஞ்ச், யாருமே அதை சேலஞ்ச் பண்ண முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? புலன்கொள்வதற்கு முன்னால் லிமிடேஷன் போயிருக்கிற வழக்குகளில் லிமிடேஷன் என்னைக்கு முடியுதோ, முடியறதுக்கு முன்னாடி, லிமிடேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்லை, லிமிடேஷன் முடிவதற்கு முன்பே ப்ராசிக்யூஷன்ல ஒரு மனுவை சமர்ப்பித்து, நாங்கள் அந்த மாதிரி இந்த மனுவை உங்கள்கிட்ட தாக்கல் பண்ணுறோம், அந்த தாக்கல் பண்ணுற மனு வந்து ஏற்கனவே உரிய காலத்தில் தாக்கல் பண்ணியிருக்கோம், சில குறைபாடுகள் இருந்ததுனால அதை வந்து நாங்கள் அதை சரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு, அதனால டிலேயை மன்னிச்சிங்கன்னு சொல்லி ஒரு மனு கொடுத்து அதர் சைடை கூப்பிட்டு கேட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு மேஜிஸ்ட்ரேட் 473ல ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணா, இந்த ஆர்டர் ரிலையபிள் ஆர்டர். இப்போ நம்ம சொன்ன வழக்கில் நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ரூலிங் குறிச்சிங்க 1993 law weekly criminal, 1993 law weekly criminal page 127 இந்த கேஸ்ல பேரு அரு வெர்சஸ் ஸ்டேட் பை ரெப்ரசன்ட் பை சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், போத்தனூர் போலீஸ் ஸ்டேஷன். நான் என்ன உங்கள்கிட்ட ஃபேக்ட் சொன்னனோ அதான் இந்த கேஸ். நான் என்ன உங்கள்கிட்ட ஃபேக்டா உங்கள்கிட்ட விளக்கணும்னோ அதே ஃபேக்ட் தான் இந்த கேஸ்.
இப்ப டிலே இந்த கேஸ்ல ஜஸ்டிஸ் அருணாச்சலம் ஐயா என்ன சொல்றாங்கிறத நான் அப்படியே படிக்கிறேன் உங்களுக்கு. டேக்கிங் காக்னிசன்ஸ் which is judicial function means judicial application of mind by the magistrate to the facts mentioned in the complaint with a view to taking further action. In other words, these words denote that the magistrate, after become fully aware of the allegation made in the complaint, decide to examine and test the validity of the said allegation and chooses to issue process to the accused. There can be no doubt that the question is, when cognizance is taken of offense, will depend upon circumstances of each case. It will not possible to attempt to carve out the formula of universal application taking cognizance. அப்படின்னு இதே சொல்லிட்டு வராங்க. சொல்லிட்டே வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, however, the investigation agency and the prosecution agency, the court must be aware of the application of law of limitation and linked to kindness contemplated under 468 CRPC. Mechanical return of final reports as though a ritual should be avoided, and equally while returns are made purposefully, the investigation agency and the prosecution agency must represent the final reports within time. கோர்ட்ல அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்றதே தப்பு. அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்றதுக்கு ப்ரொவிஷன் இல்லை. அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணாலும் அதை திருப்பி ரீசப்மிட் பண்றத வித்தின் டயத்துக்குள்ள நீங்க ரீசப்மிட் பண்ணணும். பண்ணி to save the limitation. I have stated earlier on facts in the instant prosecution case. The investigating agency and the prosecuting agency had gone slumber for about a year. For 4 months about the final report was represented. Invoking of the provision under 473 was not even sought. As much as the liberty of the citizen found to be safeguarded, the interest of justice society requires equal protection. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கேஸை குவாஷ் பண்ணிடுறாரு. நான் உங்களுக்கு கொடுத்த ப்ராப்ளம் ஒரு ரூலிங்லேருந்து கொடுத்த ப்ராப்ளம். இதை எதுக்கான கொடுத்தேன்னா, கொஞ்சம் பரீட்சை எழுதுகிற தம்பிகள் கொஞ்சம் கவனமாக படிக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். ஏன்னா சிஆர்பி அதாவது ப்ராப்ளம் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலும் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஏதாவது ஒரு ரூலிங்கை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 190 சிஆர்பிசிக்கு போகிறோம். 190 சிஆர்பிசி ஆரம்பிக்கும் போது காகினேஷன்ஸ் எப்படி எடுக்கலான்னு சொல்லுதுன்னா, 3 டைப்ஸ் 3 வகையான காகினேஷன்ஸ் எடுக்கலான்னு அது சொல்லுது. நான் படிக்கிறேன் பாருங்க. Cognizance of offense by magistrate subject to the provisions of this chapter, any magistrate of the first class and any magistrate of the second class specifically empowered in this behalf under section 2 may take cognizance of any offense. A, upon receiving a complaint of facts, which constitute such offense. அதாவது upon receiving a complaint of facts which constitute such offense. இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு தனிநபர் முறையீட்டின் பேரில் உள்ள சங்கதிகள் குற்றமாக இருக்குமானால் அந்த சங்கதிகளை காகினேஷன்ஸ் எடுத்துக்கலான்னு 191A சொல்லுது. இப்ப சப்போஸ் 191A படி டேக்கிங் காகினேஷன்ஸ் எடுக்கணும்னா பிரைவேட் கம்ப்ளைண்ட அடுத்தது என்ன ப்ரொசீஜர்? தயவு செய்து பரீட்சை எழுதுகிற ஆதிலட்சுமி அம்மா, பரீட்சை எழுதுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க சார்? கொஞ்சம் பேர் டிஜே, கொஞ்சம் பேர் சிஜே. ஃபியூச்சர் ஆஸ்பிரன்ட்ஸ் தான் நிறைய இருக்காங்க நம்ம குரூப்ல. ஏன்னா டெய்லியும் சேர்ந்துட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட் அக்கௌண்ட் தெரியல, நான் கேட்டு நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன் சார். எப்படியும் ஒரு 20 பேர் இருப்பாங்க, சிஜே அண்ட் டிஜே சேர்ந்து இருப்பாங்க. சிஜே எழுதுறவங்க ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 பேர் என்கிட்ட கம்யூனிகேட் பண்றாங்க. சிவில் ஜட்ஜ் அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேப்பா. யாரெல்லாம் சிஜே எக்ஸாம் எழுதுறீங்களோ அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார். கவுண்ட் டிஜே எழுதுறவங்க எத்தனை பேர் கேளுங்க. இல்லங்க, ஃபர்ஸ்ட் சிவில் ஜட்ஜ் ஆஸ்பிரன்ட்ஸ் மெயின்ஸ் எழுதுறவங்க கை தூக்குங்க. குரூப்ல இருக்கவங்க ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வேற எதுவுமே கேள்விக்கு பதில்லாம் வேண்டாம். எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.
சிவில் ஜட்ஜ் ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. என்ன சார் உங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாவது பிளான் பண்ணுவார், அதுக்காக தான் கேக்குறேன். ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, எந்த கேள்வியும் உங்களை கேட்க மாட்டாங்க. சிவில் ஜட்ஜ் மெயின்ஸ் எழுதுற ஆஸ்பிரன்ஸ் மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. 3 பேர் ரைஸ் பண்ணிருக்காங்கன்னா 4 பேர். சரி ரைட். இப்ப வர இப்போ இந்த ஓகே 5 பேர் இருங்க நான் முதல்ல சிவில் ஜட்ஜ் மெயின் எக்ஸாம் எழுதுறவங்க மட்டும் கை தூக்குங்க. டிஜேக்கு அப்புறம் கை தூக்கலாம். சிவில் ஜட்ஜ் மெயின் எக்ஸாம்ஸ் மட்டும். டிஜே இப்ப வேணாம் சார். ஓகே அண்ணா 5 பேர் கை தூக்கி இருக்காங்க. ஆனா எக்ஸ்ட்ரா இருக்காங்கண்ணா, ஒரு ஏபிபி எல்லாம் இருக்காங்க. இன்னைக்கு அவங்க ஜாயின் பண்ணல. ஒரு 6-7 பேர் இருப்பாங்க என்ன கூட கணக்குல. சில பேர் அவங்க வென்டிலேட் பண்ண. சரி நீங்க ஹேண்ட் ரைஸ் டவுன் பண்ணிடுங்கப்பா. Thank you so much. சிந்து ஹேண்ட் ரைஸ் டவுன் பண்ணிடுங்கப்பா. சரி இப்ப ஒரே ஒரு இப்ப அந்த ஹேண்ட் ரைஸ் பண்ண அந்த 3 பேர் மட்டுமே ஒரே ஒரு கேள்வி. தயவு செய்து கொஞ்சம் நீங்க எங்களோட பேசலாம், எங்களுக்கு கொஞ்சம் கோஆபரேஷன் இருக்கும். நீங்க எப்படி படிச்சிருக்கீங்க என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஒன்றும் தப்பாவே நினைக்க கூடாது. நான் கேட்கிற ஒரே கேள்வி 191A நான் இப்ப வந்துட்டேன். Upon receiving a complaint of facts which constitutes such offense, இப்ப taking cognizance first CRPC 191A சொல்றது ஒரு தனிநபர் முறையீட்டுல எப்படி வழக்கை புலன்கொள்வதற்கு எடுத்துக்கொள்வதுன்னு சொல்லுது. 191A எடுத்துக்கலாம்னு சொல்லுது. இப்ப தனிநபர் முறையீட்டில் எப்படி அடுத்த ப்ரொசீஜர் எங்க போகணும்? நம்ம சிஆர்பிசில அடுத்த ப்ரொசீஜர் எங்க போனோம்? யாராவது சொல்ல முடியுமா? யாராவது பரீட்சை எழுதுகிற மாணவர்களை விட்டுருவோம். வெரி குட். 200 CRPC whom கண்ணதாசன் அட்வொகேட் ஃப்ரம் அமர்ச்சந்த் ஆனந்த் ஜி எவரிவன் 200. வேற வெரி குட் வெரி குட். ராஜலட்சுமி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க. செக்ஷன் 200 CRPC. இப்ப நான் என்ன சொல்றேன் இதை கேளுங்க. இப்ப நம்ம ஒரு பெரிய போதனை வகுப்போ இந்த மாதிரி புத்தர் போதனை நடத்தினது மாதிரி ஒண்ணுமே நடத்தல. நீங்க எப்படி, அதாவது நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க என்னோட பதில் சொன்னீங்கன்னா நீங்களும் சேர்ந்து என்னோட பயணிச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நானும் கொஞ்சம் என்கரேஜ் ஆயிடுவேன். இப்ப நீங்க சொன்ன ஆன்சர் 3 பேருமே சொன்ன ஆன்சர் கரெக்ட். 191A வந்துட்டா நெக்ஸ்ட் சிஆர்பிசில என்ன ப்ரொசீஜர்னா 200. வெரி குட். உங்க 3 பேரும் நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட். இப்ப 200 படிக்கிறேன். தயவு செய்து கொஞ்சம் கேளுங்க. A magistrate taking cognizance of an offense on complaint shall examine upon oath the complainant and the witnesses present, if any, and the substance of such examination shall be reduced to writing and shall be signed by the complainant and the witnesses and also by the magistrate, provided that when the complaint is made in writing, the magistrate need not examine the complainant and the witnesses in public servant. அடுத்தது மேக் ஓவர் தி கேஸ் 192 இதெல்லாம் சொல்லுது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன பொடி வச்சு ஒரு கேள்வி கேட்டேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன சொன்னீங்க? 190ல வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் 200ன்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எங்க போகணும்னா 200ன்னு சொன்னீங்க. நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்லித்தரேன். தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்சதுதான், நீங்க மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட்டை தாக்கல் பண்ணோன்னே அந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல காகினேசபிள் அஃபென்ஸ் இருந்திருந்தால், நல்லா கவனிக்கணும், அந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல காகினேசபிள் அஃபென்ஸ் இருந்திருந்தால் மேஜிஸ்ட்ரேட் திங்ஸ் ஃபிட்னு நினைச்சா வேறொரு ப்ரொவிஷன் இருக்கு. 200க்கு போகாமலே மேஜிஸ்ட்ரேட் வேற ஒன்று பண்ணலாம். என்ன ப்ரொவிஷன் சொல்லுங்க? வெரி குட் கண்ணதாசன், வெரி குட் கண்ணதாசன் அட்வொகேட், வெரி குட் கண்ணதாசன், வெரி குட் கார்த்திகேயன், வெரி குட் கார்த்திகேயன், வெரி குட் கார்த்திகேயன், வெரி குட் சிந்து, வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்ப நான் வாசிக்கிறேன். யாராவது தம்பி நல்லா பதில் சொல்றீங்க. இது ஏன்னா நீங்க இது மாதிரிதான் இருக்கணும். நம்ம கேட்கிற கேள்விக்கு நீங்களும் பதில் சொல்லி எங்களோட வந்தீங்கன்னா நான் கிளாஸ் எடுத்துட்டு போறதுக்கும் வசதியா இருக்கும். எப்படி வசதியா இருக்கணும்னா 156(3) CRPC 156(3) CRPC police officer power to investigate cognizable offense. Any officer in charge of a police station may, without the order of a magistrate, investigate any cognizable case which a court having jurisdiction over the local area within the limits of such station
would have power to inquire or try under the provision of chapter 13. No proceedings of a police officer in such case let any such be called in question that the case was one which the officer was not empowered under section to investigate. 3. Any magistrate empowered under section 190 may order such an investigation as above mentioned. அதாவது ஒரு மேஜிஸ்ட்ரேட் நினைச்சிட்டாருன்னா நீங்க கொடுக்கிற முறையீட்டுல புலன்கொள் குற்றமாக இருந்தால் அதை அவர் போலீஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம். 156(3)ல இப்ப 156(3)ல ஃபார்வர்ட் பண்ணா போலீஸ்காரங்க எஃப்ஐஆர் போடணுமா? போலீஸ்காரங்க எஃப்ஐஆர் போடணுமா? போலீஸ்காரங்க எஃப்ஐஆர் போடணுமா? Anybody can answer this question. If a magistrate forward a complaint under section 156(3), na the police officer immediately registered the FIR against that accused or not? Kindly Kannasan, Sindhu, or anybody? பரீட்சைக்கு எழுதுற மேஜிஸ்ட்ரேட் எழுத போற அந்த 3-4 பேர்ல யாராவது ஒருத்தர் ஆன்சர் சொல்லுங்க. ஒருத்தர் ஆன்சர் சொல்லுங்க. நோ, நான் சொல்றேன். இட்ஸ் a duty of the police officer must register FIR. இப்ப 153ல வரும்போது சம் ஃபார்மாலிட்டிஸ் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருக்கு பல தீர்ப்புகள்ல. என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் யாருக்காவது தெரியுமா? இப்ப நீங்க சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்கு, சென்னை உயர் நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. நீங்க ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து 153ல அனுப்புங்கன்னு சொல்லி கேட்கணும்னா some formalities is there. What are the formalities? Anybody can knows? From Yogalakshmi, what is the preliminary inquiry? Do you mean what is the preliminary inquiry, Yogalakshmi? What is the preliminary inquiry? Come on, tell me. So sorry, Lalita Kumari case, what it is? Lalita Kumari case entirely different from 156(3). Lalita Kumari case is our Supreme Court contemplated. What are the preliminary inquiry in cases? Matrimonial matter, other matter. அதில் என்ன சொல்றாங்கன்னா, if there is any coinage offense made out in these cases, the police immediately registered the FIR. 154 மீறக்கூடாதுன்னு தான் சொல்றான் லலிதா குமாரி கேஸ்லையும். என்னென்ன கேஸ்ல பிரிமினரி என்கொயரி பண்ணலான்னு ஒரு லிஸ்ட் போடுறான். நான் சொல்றது 156(3)ல மேஜிஸ்ட்ரேட் ஃபார்வர்ட் பண்ணா என்னென்ன ப்ரீ கண்டிஷன்ஸ் வேணும் சொல்லுங்க. அவர் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் கண்டம்ப்ளேட்ஸ் defecto complaint must file the affidavit. என்ன affidavitல வைக்கணும்னா, நான் அந்த மாதிரி என்டையர் ஃபேக்ட்ஸை சொல்லி நான் அந்த மாதிரி இத்தனாம் தேதி போலீஸ் ஸ்டேஷன் போனேன், போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தேன், அவங்க எனக்கு மனு ரசீது கொடுத்தாங்க, அந்த மனு ரசீதை வாங்கிட்டு போலீஸில் நடவடிக்கை இல்லை, ஐ வில் ரிப்போர்ட் தி மேட்டர் டு தி ஆனரபிள் எஸ்பி அண்டர் செக்ஷன் 154 subclass 3, 154 subclass 154 subclass 3. நான் ரிஜிஸ்டர் போஸ்ட் வித் அக்லாய்மெண்ட்ல அனுப்பிச்சேன். ரிஜிஸ்டர் போஸ்ட் வித் அக்லாய்மெண்ட்ல அனுப்பிச்சு எஸ்பி கார்டை வாங்கிட்டாரு. கார்டை வாங்கி இவ்வளவு நாளா ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி காயினஸ் லெவன்ஸ்ல மேஜிஸ்ட்ரேட்டா நீங்க போய் பின்னாடி உங்கள்கிட்ட வந்துட்டாங்கன்னா ஒரு அஃபிடவிட் வைக்கணும். அந்த அஃபிடவிட்ல இவ்வளதையும் சொல்லணும். இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் 156(3)ல ஃபார்வர்ட் பண்ண சொல்லி கோட்டா இட்ஸ் எ டிஸ்கிரிஷன் வெஸ்டட் அப்பான் தி மேஜிஸ்ட்ரேட். இன்னும் சொல்ல போனா நிறைய தீர்ப்புகள் என்ன சொல்லுதுன்னா, நீங்க காயினஸ் லெவன்ஸா இருந்ததுன்னா ரொம்ப சீரியஸ்னஸ் இல்லாம இருந்தா நீங்க எதுக்கு நீங்க உங்க டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? யூ மஸ்ட் பி சென்ட் தி கம்ப்ளைண்ட் டு தி போலீஸ் ஆஃபீஸர் டு இன்வெஸ்டிகேட் தி கேஸ் அக்கார்டிங் டு 156(3). இப்போ 156(3)ல போனா கூவிமுசா குற்றவியல் விசாரணை சட்டத்துல அத்தியாயம் குற்றவியல் விசாரணை முறை சட்டத்துல அத்தியாயம் 12 சொல்கிற அதிகாரங்கள் அத்தனையும், இன்வெஸ்டிகேஷனுக்கு உள்ள அதிகாரங்கள் அத்தனையும் எஃப்ஐஆர் போடுற அதிகாரிக்கு வந்துடும். அவர் போடுறது அக்கார்டிங் டு
153 போடுற பேப்பருக்கு அவர் எஃப்ஐஆர் போட்டார்னா சார்ஜ் 173 சிஆர்பிசி படி தான் ஃபைல் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுங்க, 173 சிஆர்பிசி படி தான் ஃபைல் பண்ண முடியும். இப்ப 156(3) அவர் போல, மேஜிஸ்ட்ரேட் 156(3) போல. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் எங்க போறாரு? சிஆர்பிசி 200. சிஆர்பிசி 200. இப்ப சிஆர்பிசி 200ல கம்ப்ளைண்ட் ஏத்தி ஸ்டேட்மெண்ட் ஓத் எடுத்துறாரு. கம்ப்ளைண்ட் எடுத்து ஓத்துல ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. எனி விட்னஸ் பிரசன்ட் பிஃபோர் தி கோர்ட் அவர் செல் ரெடியூஷன் ரைட்டிங் அண்ட் செல் பி சைன் பை தி கம்ப்ளைண்ட் அண்ட் தி விட்னஸ். கோர்ட்ல இருக்கிற சாட்சிகள்கிட்டையும் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிடுறார். 200ல ரெக்கார்ட் பண்ணிடுறார். 200 ரெக்கார்ட் பண்ணிட்டு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன்னா, whether the allegation in the complaint, அதாவது whether the allegation in the private complaint is correct or not அப்படின்னு அவரு கண்டுபிடிச்சு அவருக்கு சொல்லணும்னு நினைச்சா அவர் அந்த கம்ப்ளைண்ட்டை யாருக்கு அனுப்பிக்கலாம்? முதல்ல சொன்னது 156(3). அது தட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் நான் சொல்றேன் இப்ப நியூ ஆஸ்பெக்ட். முதல்ல சொன்னது 156(3)ல அனுப்பிச்சிட்டாருன்னா அவர் ஓத்தெடுக்க வேண்டியதில்லை. அவர் ஓத்தெடுக்காம கம்ப்ளைண்ட்டை வாங்கி பார்க்குற அன்னைக்கு காயினஸ் எலவன்ஸ் மேட் அவுட் ஆகுதுன்னு சொல்லி நீங்க ஒரு அஃபிடவிட் வச்சு, அஃபிடவிட்ல இந்த மாதிரி நான் ஏற்கனவே போலீஸ்ல புகார் கொடுத்தேன், மனு ரசீது வாங்கினேன், போலீஸ்ல நடவடிக்கை இல்லை, எஸ்பிக்கு லெட்டர் போட்டேன், இந்த அக்கலாயம் கார்டு என்ன இருக்குன்னு சொல்லி வச்சுட்டீங்கன்னா அதை படிச்சு பார்த்துட்டு போலீஸ் ஆஃபீஸருக்கு அனுப்பிச்சிட்டா அது 173ல தான் சார்ஜ் போடணும். அது முடிஞ்சு போச்சு. இப்போ நான் கேட்கறது நெக்ஸ்ட் ஸ்டெப். மேஜிஸ்ட்ரேட் 200ல ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணிடுறாரு. ஓத் எடுத்துறாரு. ஓத் எடுத்துட்டு சாட்சிகள்கிட்டையும் ஸ்டேட்மெண்ட் விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. ரெக்கார்ட் பண்ணிட்டு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இன்னொரு அதிகாரம் இருக்கு. whether the allegation correct or not அவர் வெரிஃபை பண்ணலாம். போலீஸ்காரங்களுக்கு அனுப்பிக்கலாம். போலீஸ்காரங்களுக்கு அனுப்பிச்சா 202ல எஃப்ஐஆர் போட முடியுமா? ரெஸ்பெக்டட் கண்ணதாசன், if the police officer received a order from the judicial magistrate, whether the private complaint may be inquired under section 202 CRPC, the police will be filed to the FIR, will be filed to the FIR in the complaint. Law permits சொல்லுங்க சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. No sir. Kannan, why? No sir, no why? What is the difference between 156(3) and 202? What is the difference between 156(3) and 202? Kannan பேச முடியாதுங்களா? சரியா புரியுதா? கார்த்திகேயன், this is post pre-cognizance. Post and pre-cognizance. My question is, Karthikeyan, whether the police received the order from the judicial magistrate under section 202 CRPC, whether the police have right to file a FIR? No, police have no right to file a FIR. I read over the 202 CRPC what it is. நான் 201ல ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்கள்ட்ட. 201 என்னன்னா கம்ப்ளைண்ட் ரிட்டர்ன் பண்ணணும். கம்ப்ளைண்ட் எங்க ரிட்டர்ன் பண்ணணும்னா ஜூரிஸ்டிக்ஷன் பாயிண்ட் ஆஃப் இல்லைன்னா ப்ராப்பர் கோர்ட்ல ஃபைல் பண்ணணும்னு ரிட்டர்ன் பண்ணணும். இதுக்கு ஒரு ஃபேமஸ் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ட்ரிபிள் பெஞ்ச் மெட்ராஸ்ல 201க்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்டிஸ் சிடி செல்வன் தலைமையில 3 பேர் அடங்கிய அமர்வு எப்படி பிரைவேட் கம்ப்ளைண்ட்டை ரிட்டர்ன் பண்றது, எப்ப பிரச்சனை வந்துச்சுன்னா செக் கேஸ்ல ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்தாங்க. அந்தந்த கன்சர்ன் பேங்க்ல தான் ரிட்டர்ன் ஆர்வட்டத்தில் தான் கொடுக்கலான்னு சொல்லி. அப்ப என்ன பண்ணாங்க, அந்தந்த கோர்ட்டுக்கு அதை ரிட்டர்ன் பண்ணுங்கன்னாங்க. அப்ப நீதிபதி எல்லாம் எழுதி இதை எப்படி ரிட்டர்ன் பண்றதுன்னு வழிமுறைகள் கேட்டாங்க. அப்ப சென்னை உயர்நீதிமன்றம் சில வழிமுறைகள் சொல்லிச்சு. 201ல எப்படி ரிட்டர்ன் பண்றதுன்னு, ஒரிஜினல் கட்டை எப்படி கோர்ட்ல கோப்பருக்கு வச்சுக்கிறது, அதை செராக்ஸ் எடுத்து ஃபைலா வச்சுக்கிட்டு பார்ட்டி கையில கட்டை கொடுத்து கோர்ட்ல கொண்டு கொடுக்க சொல்றது, ஒரு செராக்ஸ் கட்டை கொடுக்கறது, கோர்ட்ல ஒரு கட்டை வச்சுக்கிறது, ஒரிஜினலை ரிஜிஸ்டர் போஸ்ட் வித் அக்ளைம் இல்ல கன்சர்ன் கோர்ட்டுக்கு அனுப்பிக்கிறது, இப்படின்னா சில டைரக்ஷன் சொன்னாங்க. இப்போ நம்ம 202 வந்துட்டோம்.
202ல படிக்கிறேன் கேளுங்க. Any magistrate on receipt of a complaint of an offence of which he is authorized to take cognizance or which he has been made over to him under section 192 may things fit. நல்லா அடுத்தது கவனிக்கணும். இதுல 2005ல ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கு. that will be effected on 23/6/2006. பரீட்சையில் போகிற தம்பிகளுக்கு இதில் ஒரு கேள்விகள் வரலாம். என்ன கேள்விகள் வரலாம்னா, until in case where the accused is residing at place beyond the area which he exercises jurisdiction, postpone the issue of process against the accused and either inquire into the case himself or direct an investigation made by a police officer. நல்லா அடுத்தது வார்த்தை கவனிக்கணும். or by such other person as things fit. இப்போ ஒரு நீதிபதி நினைச்சா அவரே அந்த கேஸை விசாரிக்கலாம். இல்லைன்னா 202ல போலீஸுக்கு அனுப்பிக்கலாம். 202ல போலீஸுக்கு அனுப்பிக்கலாம். 202ல போலீஸுக்கு அனுப்பிக்கலன்னா பை சச் அதர் பர்சன் ஆஸ் திங்ஸ் ஃபிட். அவர் யாரை நினைக்கிறாரோ ஒருத்தர் விட்டு விசாரிக்க சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா ஒரு வக்கீலையே கோர்ட்ல கமிஷனரா போட்டு அந்த பிரைவேட் கம்பெனி சொல்லிருக்கிற அலிகேஷன் சரிதானா, நீங்க சாட்சியெல்லாம் விசாரிச்சு இந்த கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேட்கலாம். இப்ப 202ல கொடுக்கறது ரிப்போர்ட். 202ல கொடுக்கறது ரிப்போர்ட். இதுல எஃப்ஐஆர் போட முடியாது. போலீஸ் ஆபீசர் கொடுத்தாலும் அறிக்கை தான் கொடுக்கலாம். தனிநபர் கொடுத்தாலும் கோர்ட்டுக்கு அறிக்கை தான் கொடுக்கலாம். இப்ப அந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட் அப்படியே இருக்கும். அந்த பிரைவேட் கம்ப்ளைண்டோட ஒரு போலீஸ் ஆபீசர் விசாரிச்சா அவர் கொடுக்குற அறிக்கை, இல்லாட்டி ஒரு தனிநபர் விசாரிச்சா அவர் கொடுக்குற அறிக்கை போய் சேர்ந்துக்கும். தெரியுங்களா? இப்ப நீதிபதி தான் மனசு செலுத்துவார். தான் மனசு செலுத்தி இந்த வழக்கை கோப்பிற்கு எடுத்துக்கொண்டு சம்மன் அனுப்பலாமா வேண்டாமா, சம்மன் அனுப்பலாமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவார். சம்மன் அனுப்பலாமா வேண்டாமாங்கிறத டிசைட் பண்ணுவார். எப்படி டிசைட் பண்ணுவார்னா, ஏற்கனவே சாட்சியை விசாரிச்சு வச்சிருக்கிறார். ஏற்கனவே சாட்சியோட வாக்குமூலங்களை பதிவு செஞ்சு வச்சிருக்கிறார். இவர் 202ல வாங்குற ரிப்போர்ட்டையும் வாங்கிட்டு whether the prima facie offense made out in the complaint na 204 CRPC-ல process issue பண்ணலாம். இப்ப 200ல ரிப்போர்ட் 202ல ரிப்போர்ட்டை போட்டு இந்த ரிப்போர்ட் போலீஸுக்கு போயிட்டு வந்துச்சு. போயிட்டு வந்த ரிப்போர்ட்ல அலிகேஷனா சொல்லியிருக்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்றாங்க. தெரியுங்களா? மிகைப்படுத்தி சொல்றார். இது மாதிரியான ஒரு சம்பவம் இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க சொல்ற பிரைவேட் கம்ப்ளைண்ட் சொல்ற அலிகேஷனுக்கும் 202ல அவர் யார்கிட்ட அறிக்கை கேட்டாரோ அவங்க கொடுக்குற அறிக்கைக்கும் சம்பந்தமே இல்லாம இருந்து இது பொய்ன்னு தெரிந்தால் அவர் என்ன பண்ணலாம்? செக்ஷன் 203 CRPC-ல உங்க கம்ப்ளைண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணலாம். இப்ப 203 படிங்க. dismissal of complaint if after considering the statements on oath of the complaint of the witnesses and the result of the inquiry of the investigation under section 202 CRPC the magistrate is opinion that there is no sufficient ground for proceeding, he shall dismiss the complaint in every such case. He shall briefly record his reason for so doing. இப்ப என்ன பண்ணணும்? 203ல நீதிமன்றம் நீதித்துறை நடுவர் ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட்டை தள்ளுபடி பண்றாருன்னா ஏன் தள்ளுபடி பண்றாங்கிறதுக்கு அவர் ரீசனை எப்படி எழுதணும்? பிரீஃப்லி எழுதணும். அதாவது விளக்கமா எழுதணும். ஏங்க விளக்கமா, ஏங்க கோர்ட்ல ஆர்டர் விளக்கமா எழுதணும்னு சொல்றாங்க? ஏன் கோர்ட்ல ஆர்டர் விளக்கமா எழுதணும்னு சொல்றாங்க? நான் ஜுடிஷியல் ஆஸ்பிரன்ஸ் அதை பரிச்சை எழுதுற அந்த தம்பிகளுக்கு நான் சொல்றேன். சிஆர்பிசியில் 354 நீங்க படிக்கணும். 353 படிக்கும் போது 354ல என்ன சொல்லுவாங்கன்னா, எவரி ஆர்டர் passed by the message, every order under subsection 117 or subsection 2 section 138 and every final order made under section 145 or section 145 shall contain the points for determination, the decision thereon and the reasons the decision. அதாவது எந்த ஆர்டர் நீங்க கோர்ட்ல நீதிபதிகளா இருந்து எழுதினாலும் அந்த ஆர்டர்
நீங்க என்ன காரணங்களுக்காக தள்ளுபடி பண்றீங்கிறத சொல்லி எழுதணும். இது 203. 204 நம்ம படிக்கும்போது என்ன சொன்னோம்? 204ல இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ் சொன்னோம். என்ன சொன்னோம்? இஃப் தி ஒபினியன் ஆஃப் தி மேஜிஸ்ட்ரேட் taking cognizance of an offense, there is sufficient ground for proceedings, and the case appears to be a summons case, he shall issue a summons for utterance of the accused. A warrant case, he may be issue a warrant on things fit, a summons, the causing the accused be brought to appear in certain time before the magistrate. He has no jurisdiction, some other magistrate have a jurisdiction. No summon or honor shall be against the accused under section 1 until the list of the prosecution has been filed. என்ன 204ல என்ன சொல்றேன்? No summons or warrant shall be issued against the accused under subsection 1 until a list of the prosecutor has been filed. அதாவது பிரைவேட் கம்ப்ளைண்டோட லிஸ்ட் ஆஃப் தி விட்னஸ் இல்லைன்னா 204 சப்கிளாஸ் 2ல என்ன பண்ணலாம்? நோ சம்மன்ஸ் ஆர் வாரண்ட் ஷல் பி இஷ்யூட் அகைன்ஸ்ட் அக்யூஸ். வாரண்டோ சம்மனோ இஷ்யூ பண்ண முடியாது. In a proceedings issued upon a complaint made in writing, every summons or every warrant issued shall be accompanied by a copy of such complaint. இப்போ ஃபைலுக்கு எடுத்துக்கிட்டாருன்னா 204ல சம்மன் போகும்போதே சம்மனுடைய அந்த தனிநபர் முறையீட்டினுடைய காப்பி போகணும். இப்போ அடுத்தது பாருங்க. when by any law time being enforced any process fees or other fees are payable, no process will be issued until the fees are paid. If such is not paid within a reasonable time, the magistrate may dismiss the complaint. அதாவது ப்ராசஸ் பி கட்டலன்னா மேஜிஸ்ட்ரேட் ரீசனபிள் டயத்துக்குள்ள கட்டலன்னா பிரைவேட் கம்ப்ளைண்ட்டை தள்ளுபடி பண்ணிடலாம். இப்போ நான் தயவு செய்து பரீட்சை எழுதுகிற தம்பிகளுக்கு ஒரு அன்பான கேள்விகளை முன்வைக்கிறேன். இதில் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸில் 2019 ஒரு திருத்தம் வந்திருக்கு. அது 1/1/2020 அந்த திருத்தம் அமுல்ல இருக்கு. அது என்ன ரூல்? அது என்ன ரூல்? தயவு செய்து கண்ணதாசன், சிந்து, வேற யாராவது இப்போ நான் சொல்றதை புரிஞ்சுட்டீங்களா? 204 என்ன சொல்லுது? ப்ராசஸ் பி கட்டலன்னா பிரைவேட் கம்ப்ளைண்ட்டை தள்ளுபடி பண்ணலாங்குது. அது என்ன வாசகம் போட்டிருக்கு? when by any law for the time being enforced, any process fees or other fees are payable, no process will be issued until the fees are paid, and such not paid within a reasonable time, the magistrate may dismiss the complaint. இப்போ மேஜிஸ்ட்ரேட் ஃபைல் எடுக்கும் போது என்ன எழுதுவார்னா, இந்த மாதிரி ஐ டேக்கிங் கான்சன்ஸ் அண்டர் செக்ஷன் 324 அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த செக்ஷனுக்கு எடுத்துட்டு the process be filed within 15 days, the process may be issued to the accused. அதாவது அக்யூஸுக்கு சம்மன் அனுப்ப வேண்டியது ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறவங்களோட கடமை. இப்போ ப்ராசஸுக்கு அவர் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு, 15 நாளை கொடுக்கலன்னு. நீங்கள் அன்ஃபார்ச்சுனேட்டாக நீங்கள் இந்த ப்ராசஸை கொடுக்க விட்டுறீங்க 15 நாளுக்குள்ள. இப்போ ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டை டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய நாள் வருது. என்ன பண்ணணும்? நீங்கள் என்ன பண்ணணும்? இதுக்கு கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸில் 2020 திருத்தம் வந்திருக்கு. யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? தயவு செய்து யாராவது சொல்ல முடியுமா? தயவு செய்து பரீட்சைக்கு தயாராகும் போது சிஆர்பிசியை மட்டும் பார்க்காதீங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கப்பா. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஆன்சர் வருதே, ஆன்சர் வருதே, சொல்லுங்க. வெரி குட். இப்போ யார் 2810 சொன்னது? யாரு 2810 சொன்னது? யாரு பேர் சொல்லுங்க? 2810 சொன்னது, ரூல் 2810 சொன்னது பேர் யாரு? கண்ணாசனா, சிந்துவா, யாரு? ஹலோ அண்ணா, பேர் வேண்டாம்னா நீங்க அப்படியே கிளாஸ் எடுத்துருங்க, மென்ஷன் பண்ண வேண்டாம். யார் சொன்னா? அவங்க சொன்ன, அவங்க இங்க இதுல பேரை மட்டும் போடுங்களேன். இந்த இதுல மட்டும் பேரை போடுங்களேன். பரவாயில்ல, நம்ம யாரு, நம்ம 3 பேர் தான் பரிச்சை எழுதுறாங்க. பரவாயில்ல, நீங்க சொன்ன 2810 மிக சரியான விடை. எப்படின்னா 1/1/2020 முதல் அமலுக்கு வந்த இந்த கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸில் நான் படிக்கிறேன், கேட்டுங்க. 10 where a process fee is paid, where a process fee is paid after the date fixed for payment, but before the complaint is dismissed under subsection 4, section 204 of the code, a petition to excuse delay, giving reason for such delay
shall be filed along with the notice and the magistrate may pass such orders and the petition he deems fit. 204ல நீ ஏன் வந்து உரிய நேரத்தில் அந்த ப்ராசஸை கொடுக்கலன்னு சொல்லி டிலே எக்ஸ்கியூஸ் பண்ண சொல்லி நோட்டீஸோட அனுப்ப சொல்றாங்க. இப்போ இந்த நோட்டீஸ் யாருக்கு? அலாங் வித் நோட்டீஸ். இந்த நோட்டீஸ் யாருக்கு? இப்போ இந்த டிலேயை எக்ஸ்கியூஸ் பண்ண சொல்றதா இருந்தாலும் ஆப்ஜெக்ட் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் அந்த நோட்டீஸை அக்யூஸ்டுக்கு அனுப்பிச்சு இந்த மாதிரி அவங்க 204ல உரிய நேரத்தில் ப்ராசஸ் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கான வச்சிருப்பாங்களா? இந்த நோட்டீஸ் எதுக்கு கொடுக்க சொல்றாங்க? ஷெல் பி ஃபைல்டு அலாங் வித் நோட்டீஸ். அலாங் வித் நோட்டீஸ்னா யாருக்கு? அலாங் வித் சம்மன்னு சொல்லி போடல, அலாங் வித் நோட்டீஸ்னு சொல்லி போடுறாங்க. யாருக்கு? அக்யூஸ்டுக்கு கொடுத்து இந்த மாதிரி அவங்க டிலே கண்டோம் பண்ற எல்லா செக்ஷன் 5 லிமிடேஷனா இருந்தாலும் சரி, 138ல சொல்ற லிமிடேஷன், நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல சொல்ற லிமிடேஷனா இருந்தாலும் சரி, டிலேயை கண்டோம் பண்ணும்போது அதர் சைட் மஸ்ட் பி ஹெட். அதனால இந்த 204லையும் டிலேயை கண்டம் பண்ண இந்த ப்ராசஸை கண்டம் பண்ணும்போது இவங்க நோட்டீஸ்னு போட்டிருக்க வார்த்தை அக்யூஸ்டுக்கு கொடுத்துட்டு அக்யூஸ்டோட வாதத்தை கேட்டுட்டு கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு 204ல. இப்போ நம்ம பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல 200ல வந்துகிட்டு இருக்கோம். இப்போ நான் 202ல சொன்னேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் சொல்றேன், கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நீங்க யாராவது பேர் சொல்ல வேண்டாம், என்ன விளக்கம்னு மட்டும் ஏற்கனவே டைப் பண்ண மாதிரி டைப் பண்ணி போடுங்க. இப்போ ஒருத்தர் பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார். பிரைவேட் கம்ப்ளைண்ட் கோர்ட்ல பெண்டிங் இருக்கு. பிரைவேட் கம்ப்ளைண்ட் கோர்ட்ல பெண்டிங் இருக்கு. 200 விசாரணை நடக்குது. 202ல சாட்சியா விசாரிச்சாரு. மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்றாரு? 202ல போலீஸ்ல ரிப்போர்ட் கேட்கிறாரு. 202ல போலீஸ்ல ரிப்போர்ட் கேட்கிறாரு. போலீஸ்காரன் வாங்கி என்ன பண்றான்? ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக எஃப்ஐஆர் போடுறான். இப்ப அந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட் கோர்ட்லயே பெண்டிங் இருக்கு. பிரைவேட் கம்ப்ளைண்ட் கோர்ட்ல பெண்டிங் இருக்கு. போலீஸ்காரன் என்ன பண்றான்? 202ல இவர் அனுப்பிக்கிறதுல வாங்கி ஒரு எஃப்ஐஆர் போடுறான். எஃப்ஐஆர் போட்டு அதில் ஒரு சார்ஜ் ஷீட்டும் போடுறான். எஃப்ஐஆர் போட்டு அதில் ஒரு சார்ஜ் ஷீட்டும் போடுறான். போட்டு அந்த சார்ஜ் ஷீட்டை அந்த சேம் எஸ்டேட் ஃபைலுக்கு எடுத்துறாரு. இப்போ ஒரே செட் ஆஃப் ஆக்ஷனுக்கு, ஒரே செட் ஆஃப் காஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கு ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட்டும் பெண்டிங் இருக்கு. பிரைவேட் கம்ப்ளைண்ட் என்ன பெண்டிங் இருக்கு? 202 என்கொயரி முடிஞ்சு அதை மேஜிஸ்ட்ரேட் ஃபைலுக்கு எடுத்து 204ல இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ்க்கு போடுறதுக்கு பதிலாக அவைட்டிங் போலீஸ் ரிப்போர்ட்னு போட்டு அவர் வச்சுட்டு இருக்காரு அந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட்டை. இந்த போலீஸ் சார்ஜ் 202ல வாங்கின கம்ப்ளைண்ட்டை போலீஸ்காரன் எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் பண்ணிடுறான். அதே மேஜிஸ்ட்ரேட் ஃபைலுக்கு எடுத்துறாரு. இது எடுத்தது சரியா? இது எடுத்தது டேக்கிங் கான்சன்ஸ் எடுத்தது சரியா? டேக்கிங் கான்சன்ஸ் எடுத்தது சரியா? சரி இல்லையா? எஸ் எஸ். செக்ஷன் 210 இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம், நான் 210க்கு வரேன், நீங்க 210 கண்டிப்பா வருவேன். ஏன்னா டேக்கிங் கான்சன்ஸ்ல 210 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நான் கேட்கறது 202 சிஆர்பிசில போலீஸ்காரங்க எஃப்ஐஆர் போட்டு போலீஸ்காரங்க 210, நான் பின்னாடி வரேன் உங்களுக்கு கண்டிப்பா 210 வராம வரமாட்டேன். ஏன்னா 200ல இந்த 7 என்ன நான் முடிக்கல, என்ன பிசி வரும்போது கண்டிப்பா நான் 7யே 200க்கு வந்து 210 வந்துடுவேன். இப்ப நீங்க வந்து ஓரளவு வரீங்க. ஆனா 200ல 202ல போட்டதுல போலீஸாரன் எஃப்ஐஆர் போட்டது முதல் தப்பு. ரெண்டாவது தப்பு அதுல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணது ரெண்டாவது தப்பு. மூணாவது தப்பு, ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் கோர்ட்ல டேக்கிங் கான்சன்ஸ் இருக்கும்போது அதே செட் ஆஃப் ஆக்ஷனுக்கு போலீஸ்காரன் போடுற சார்ஜிட்ட மேஜிஸ்ட்ரேட் ஃபைல் எடுத்தது சட்டப்படி தப்பு. இதை நான் சொல்லல, என்னுடைய குருநாதர் எஸ் நாகமுத்து சொல்றார். ஜட்ஜ்மெண்ட்டை குறிச்சிங்க, ஜட்ஜ்மெண்ட்டை குறிச்சிங்க. 2008 2 மெட்ராஸ் லா ஜேர்னல் கிரிமினல் பேஜ் 108 2008 2 மெட்ராஸ் லா ஜேர்னல் கிரிமினல் பேஜ் 108 கேஸ்லா பேரு தாசன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, ரெப்ரசன்ட் பை தி
Inspector of Police, District Crime Branch, Nagarcoil and another. Dasan petitioner versus State of Tamil Nadu represented by the Inspector of Police, District Crime Branch, Nagarcoil and another. இதில் என்னன்னா இப்போ நம்ம சொன்னது மாதிரியே தான் செட் ஆஃப் ஃபேக்ட்ஸ். என்ன செட் ஆஃப் ஃபேக்ட்ஸ்னா, ஒரு பிரைவேட் கம்பெனிண்ட மேஜிஸ்ட்ரேட் பெண்டிங் வச்சுக்கிட்டு 202 என்கொயரியில் 202 ரிப்போர்ட் கேட்குறாரு. அன்பார்ச்சுனேட்லி போலீஸ் ஃபைல்டு ரிப்போர்ட் சார்ஜ் ஷீட் கொடுத்துறாங்க. சார்ஜ் ஷீட்டை கொடுத்து 173 பேப்பரில் அந்த சார்ஜ் ஷீட்டை மேஜிஸ்ட்ரேட் ஃபைல் கெடுத்துறாரு. இப்போ மேட்டர் ரேக்கப் டு தி மெட்ராஸ் ஹைகோர்ட். இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்ன பண்ணுறாங்க, டைரக்ஷன் கொடுக்குறாங்க. என்ன டைரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா, this case is a classic example as how a learned judicial magistrate as well the first respondent, the Inspector of Police, have misunderstood the provision of the Code of Criminal Procedure in the incident case and the private complaint filed learned judicial magistrate to cognizance on the date of filing of the complaint itself. Thereafter, the learned judicial magistrate has proceeded to record the statement of the complaint under section 200 CRPC rightly. Having considered the facts and circumstances, the learned judicial magistrate rightly thought it fit to refer the case to the police under section 202 CRPC for investigation and for submission of report. A perusal of the order clearly shows that he is rightly invoked and referred only section 202 CRPC, not referred under section 153 CRPC at all. But the Inspector of Police had misunderstood the direction of the learned magistrate had chosen to register the case on said complaint. There can be no second opinion that the registration of the case is not legal. Thereafter, he investigated into the allegation and finally submitted a final report. The officer who investigated the case against misunderstood the provision and had chosen to file a report under section 173 CRPC instead of submitting a report as required under section 202 CRPC. The learned judicial magistrate also misunderstood the provision, has taken cognizance, treating the said report to the police officer as a report of under section 173 CRPC. Thereafter, he is issued a summons to the accused. Having taken cognizance, once the private complaint and when the said case is pending on his file, it is absolutely illegal on the part of the learned magistrate to cognizance against in respect of the same offence, treating the report of the police as the one filed under section 173 CRPC. Therefore, I cannot even slightest hesitation to cause the proceedings in CC 182 of 205 since the very order taking cognizance is totally illegal. அப்படின்னு சொல்லி என்ன டைரக்ஷன் கொடுத்துருவாருன்னா, the entire proceeding in CC 182 of file of the learned judicial magistrate Kulithrai is quashed. The learned judicial magistrate number 2 Kulithrai is directed to treat the report of the first respondent filed as a final report only as a report under section 202 CRPC and to consider the same along with the private complaint filed originally and the statement of the complainant record under section 200 CRPC to proceed further either to pass order under section 203 or to issue process under section 200 CRPC by independently assessment the materials available on record. இங்க சீனியர் என்ன உத்தரவு கொடுத்துருக்காருன்னா, இந்த பிரைவேட் கம்பெனிங்க போலீஸ் போட்ட சார்ஜ் ஷீட்டை காஸ் பண்ணிடுறாரு. பட் அட் தி சேம் டைம் அவங்க கொடுத்த அந்த சார்ஜ் ஷீட்டை 202 ரிப்போர்ட்டாக ட்ரீட் பண்ணி பிரைவேட் கம்பெனியினுடைய ஒரு பகுதியாக அதை எடுத்துக்கிட்டு மேஜிஸ்ட்ரேட் அதெல்லாம் அலசி ஆராய்ந்து முதல்ல அவர் குற்றம் வரலன்னா 203 தள்ளுபடி பண்ணிடலாம், குற்றம் வந்தால் 204 சம்மன் இஷ்யூ பண்ணலான்னு ஒரு டைரக்ஷன் கொடுத்துறாரு. இந்த கேஸில் பேர் திவான் வெர்சஸ் ஸ்டேட். நான் அதை எதுக்கான்னு சொன்னேன்னா, 202 சொல்லும் போது நீங்கள் புரிஞ்சுங்கிறதுக்கான்னு சொன்னேன். நான் நிறைய தீர்ப்புகள் வச்சிருக்கிறேன், நிறைய உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்லாம் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு எண்ணற்ற தீர்ப்புகளை எல்லாம் 202 153 குறித்து வச்சிருக்கேன், அப்படியே வரேன். பட் இது வந்து 210 ஒரு சகோதரி 2-3 பேர் ஆன்சர் போட்டீங்க. இப்போ நான் அதையும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஏன்னா மேஜிஸ்ட்ரேட் எக்ஸாமினேஷன் எழுதுற நீங்கள் 210 பற்றி அவசியம் தெரிஞ்சுக்கணும். இப்போ வாட் இஸ் சிஆர்பிசி 210னா, நான் நிறைய இந்த 210ல் வழக்குகளை கிளப் பண்ணி விட்டுருக்கேன். அந்த 35 ஆண்டு கால சர்வீஸில் கீழமை நீதிமன்றங்களில் 210 நான் அதிகமாக பயன்படுத்தி பலனடைந்திருக்கிறேன். ஏன்னா பலனடைந்திருக்கிறேன்னா பிரைவேட் கம்பெனியில் 210 பயன்படுத்தி பலனடைங்கிறது ஒரு பெரிய ருசிகரமான விஷயம். எப்படின்னா, ஒரு சேம் செட் ஆஃப் ஃபேக்ட்டுக்கு நீங்கள் 210 வந்துட்டீங்க. அதனால சொல்கிறேன்,
சேம் செட் ஆஃப் ஃபேக்ட்டுக்கு ஒரு எஃப்ஐஆர் பெண்டிங்கில் இருக்கும், ஒரு எஃப்ஐஆர் பெண்டிங்கில் இருக்கும். அதே செட் ஆஃப் ஃபேக்ட்ஸ்க்கு நம்ம ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். நல்லா கவனிக்கணும், நீங்கள் போட்டு குழப்பிக்க கூடாது. 210ஐயும் 202ஐயும் குழப்பிக்க கூடாது. 210 என்னன்னு நான் இப்போ வாசிக்கிறேன், நீங்கள் பார்த்துங்க. 210 procedure to be followed when there is a complaint case and a police investigation in respect of the same offense. Procedure to be followed when there is a complaint case and a police investigation in respect of the same offense. 1. When in a case instituted otherwise than on a police report, herein after referred a complaint case, it is made to appear to the magistrate during the course of inquiry or trial held by him that an investigation by the police is in progress in relation to the offence which is the subject matter of the inquiry or trial held by him. The magistrate shall stay the proceedings of such inquiry or trial and call for a report of the matter to the police officer conducting investigation. இப்போ நான் தயவு செய்து 210ல் 1ல் உள்ள சங்கதிகளை சொல்கிறேன். ஒரு தனிநபர் முறையீடு வரப்பட்டு அந்த தனிநபர் முறையீட்டில் ஒரு பரிசீலனையோ விசாரணையோ நடைபெற்று கொண்டிருக்கும் போது நீதித்துறை நடுவருக்கு அதே சங்கதிகள் தொடர்பாக ஒரு முதல் தகவல் அறிக்கை நிலுவையில் இருக்கிறது என தெரிய வருமானால் உடனடியாக அந்த தனிநபர் முறையீட்டில் உள்ள நடவடிக்கைகளை நிறுத்திவிட்டு போலீஸ்காரங்க போட்டிருக்க எஃப்ஐஆர்ல கால் ஃபார் ஏ ரிப்போர்ட் ஆன் தி மேட்டர், அந்த யார் புலனாய்வு செய்கிறாரோ அவர் கோர்ட்டுக்கு அறிக்கையை தரணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பண்ணலாம். அந்த அறிக்கை என்னன்னா 173 பேப்பர்ஸ், அதாவது இறுதி அறிக்கை. இப்போ அந்த போலீஸ்காரங்க இறுதி அறிக்கை தராங்க வச்சுங்க, பிரைவேட் கம்ப்ளைண்ட் பெண்டிங்கில் இருக்கு. நான் இப்போ வந்து 210(2) படிக்கிற, நல்லா புரிஞ்சுங்க. இஃப் ஏ ரிப்போர்ட் இஸ் மேட் பை தி investigating police officer under section 173 and on such a report cognizance of any offence taken by the magistrate against any person whom is accused in the complaint case, the magistrate shall inquire and try the complaint in the case and the case write of the police report as both cases were instituted on a police report. If a report is made by the investigating police officer under section 173 and such a report cognizance of any offence taken by the magistrate against any person who is an accused in the complaint case, the magistrate shall inquire and try the complaint case and the case arising out of the police case were instituted on a police report. If the police report does not, இந்த பாருங்க, இப்போ நீங்க இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட ரிப்போர்ட் கேட்குறீங்க, அந்த ரிப்போர்ட்டும் வந்துடுது. பிரைவேட் கம்ப்ளைண்ட்டும் கோர்ட்டில் இருக்கு. ரெண்டும் ஒன்றாக இருந்தால், பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல சொல்லப்பட்ட விஷயங்களும் போலீஸ் ஆஃபீஸர் சொன்ன விஷயங்களும் ஒன்றாக இருந்தால் அதை போலீஸ் ரிப்போர்ட்டாகவே டீல் பண்ணிடலாம். தட் இஸ் கால்டு 210 subclass 2. இப்போ அடுத்தது subclass 3 படிக்கிறேங்க. If the police report does not relate to any accused in the complaint case or the magistrate does not take cognizance of any offence on the police report, he shall proceed with the inquiry or trial which was stayed by him in accordance with the provisions of the code. இப்போ போலீஸ்காரங்க கொடுத்த குற்றப்பத்திரிகையினையும் ஒரு திருநாட்சவனை 320 போட்டுறான். நல்லா கவனிக்கணும். நீங்கள் பிரைவேட் கம்ப்ளைண்ட் திருநாட்சவன் கொடுத்துருப்பீங்க, அவன் என்ன பண்ணியிருப்பான், ஒரு தரப்புக்கு ஆதரவாக 320 சார்ஜ் பண்ணிடுவான். இப்போ நீங்கள் கொடுத்துருக்க பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல 7 பேர் மேலே 307 கொடுத்துருப்பீங்க. 7 பேர் மேலே 307 கொடுத்துருப்பீங்க. அவன் போலீஸ்காரன் கொடுத்துருக்க ரிப்போர்ட்ல 2 பேர் மேலே 324 கொடுத்துருப்பான். 2 பேர் மேலே 324 கொடுத்துருப்பான். இப்போ சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கொடுத்துருக்க பிரைவேட் கம்ப்ளைண்ட்டை சட்டப்படி விசாரிக்க சொல்லிடுது. எது? 210 சட்டப்படி விசாரிக்க. If the police report does not relate to any accused in the complaint case, does not take any of the police report, he shall proceed with the inquiry at which stayed by him. பிரைவேட் கம்ப்ளைண்ட்டை ஸ்டே பண்ணதை நிப்பாட்டிட்டு பிரைவேட் கம்ப்ளைண்ட்டை தொடர சொல்லிடுது. இப்போ பிரைவேட் கம்ப்ளைண்ட் தொடர்றீங்க. இப்போ பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல என்னென்ன அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுதோ நல்லா கவனிக்கணும். பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல என்னென்ன அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுதோ அதை நீங்கள் டேக்கிங் காயின்சன்ஸ் 307 எடுத்துட்டீங்கன்னா அந்த 324ஐயும் இந்த 307ஐயும் நீங்கள் ஃபைல் கெடுக்கிற 307ஐயும் செஷன்ஸுக்கு ஒரே கேஸாக கமிட் பண்ணி விட்டுறணும். இது 210ங்கிறது கிளப்பிங் ப்ரொசீஜர். இது எப்படி பயன்படும்னா, போலீஸ்காரங்க அஃபென்ஸை மினிமைஸ் பண்ணிவிடுவாங்க, அக்யூஸை மினிமைஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரியான காலத்தில் டிஃபெக்டிவ் கம்ப்ளைண்ட்டுகளுக்கும் வக்கீல்களுக்கும் பயன்படுகிற அற்புதமான ப்ரொவிஷன் தான் 210. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 202 பார்த்துக்கிட்டு இருக்கோம். 202 பார்த்தோம் பிரைவேட் கம்ப்ளைண்ட் எப்படி
பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ மை சப்மிஷன் பிஃபோர் தி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ தி அட்வொகேட்ஸ். இப்போ பிரைவேட் கம்பெனி இப்போ வாரண்ட் ப்ரொசீஜர்ல ரெண்டு இருக்கு. ஒன்று போலீஸ் ரிப்போர்ட், ஒன்று போலீஸ் ரிப்போர்ட்ல பண்றது. வாரண்ட் ப்ரொசீஜர்ல போலீஸ்காரங்க பண்ற 173(8)ல 173ல அவங்க கொடுக்குற பேப்பர்ஸ்ல ஃபைல் கெடுத்து நடத்துற ப்ரொசீஜர் பேரு அதர் தென் போலீஸ் ரிப்போர்ட், அதர் தென் பிரைவேட் கம்பெனியில் நடத்துறது போலீஸ் ரிப்போர்ட் என்பதில் 238லேருந்து 243 வரைக்கும் உள்ளது வந்து போலீஸ் ப்ரொசீஜர். இப்ப நீங்க கொடுக்குற 200ல பிரைவேட் கம்பெனில நீங்க கொடுக்கிறது வாரண்ட் கேஸா இருக்கு. வாட் ஆர் தி ப்ரொவிஷன்ஸ் அடாப்டட் பை தி பிரைவேட் கம்பெனி ப்ரொசீஜர்? வாரண்ட் ப்ரொசீஜரா இருக்கு. நீங்க கொடுக்குற பிரைவேட் கம்பெனில வாரண்ட் ப்ரொசீஜரா இருக்கு. இது போலீஸ் ரிப்போர்ட்ல இல்ல. 200ல நீங்க கொடுக்குற 191(a)லையும் 200லையும் கொடுக்குற நீங்க கொடுக்குற பிரைவேட் கம்பெனில என்ன ப்ரொசீஜரை கோர்ட் அடாப்ட் பண்ணணும்? என்ன ப்ரொசீஜரை கோர்ட் அடாப்ட் பண்ணணும்? இப்ப 205 வாரண்ட் ப்ரொசீஜர்ல கோர்ட் ஃபைல் கெடுது, டேக்கிங் கான்ஸ் எடுத்தது, அக்யூஸுக்கு சம்மன் விடுது. சம்மன்ல வந்து அக்யூஸ் அப்பியர் ஆகிறான். அப்பியர் ஆகிறப்ப நீங்க நகல் போயிடுது அவனுக்கு. ஏன்னா பிரைவேட் கம்பெனில 204ல எய்தர் சம்மன்ஸ் கேஸ் ஆர் வாரண்ட் கேஸ் a copy may be sent to the accused appearing in the court in the first instance. பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல வாரண்ட் ப்ரொசீஜர்ல கோர்ட்ல வந்து ஆஜராயிடுறான். வாட் ஆர் தி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்? வாட் ஆர் தி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்? வாட் ஆர் தி ப்ரொசீஜர் இன் சிஆர்பிசி? யாராவது வெரி குட் வெரி குட் வெரி குட். நான் யாரையும் பேர் சொல்ல விரும்பல, ஆதிலட்சுமி அம்மா கோச்சிக்குவாங்க. வெரி குட். உண்மையிலேயே நல்லா எல்லாம் படிச்சிருக்கீங்க. 244 to 247 நல்ல வாழ்த்துக்கள், நல்ல வாழ்த்துக்கள். இது மாதிரி நல்லா படிங்க. 244 எவிடன்ஸ் சொல்லுவாங்க இந்த பேரு. இப்ப வந்து சில மேஜிஸ்ட்ரேட் என்ன இது தெளிவா புரிஞ்சுக்கணும், வக்கீல் தெளிவா புரிஞ்சுக்கணும். வாரண்ட் கேஸ்ல பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் நகல் கொடுத்து வரப்ப கொஸ்டினிங் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம அப்பியர் ஆனதுக்கு அப்புறம் 244 எவிடன்ஸ் இருக்கணும். 244 எவிடன்ஸ் இருக்கிறப்ப கிராஸ் பண்ணலாமா? 244 எவிடன்ஸ் எடுக்கிறப்ப கிராஸ் பண்ணலாமா? எஸ் ஆர் நோ? எஸ். வெரி குட். எஸ் எஸ் கரெக்ட் ஆன்சர். 244 எவிடன்ஸ் எடுக்கிறப்ப அக்யூஸ்டுக்கு ரைட் உண்டு வாரண்ட் ப்ரொசீஜர்ல கிராஸ் பண்ணலாம். சரி, 244ல எவிடன்ஸ் எடுத்து முடிச்சிட்டு அடுத்த ப்ரொசீஜர் என்னன்னா ப்ரொசீஜர் ஒரு அக்யூஸ் இஸ் நாட் டிஸ்சார்ஜ். இப்ப 245ல 244 முடிஞ்சோன்னா என்ன வந்துடும்? 244 முடிஞ்சோன்னா என்னங்க வந்துடும்? 245 வந்துடும். 245 என்ன? when accused will be discharged. இப்ப 244ல எடுத்த எவிடன்ஸை நீங்க கிராஸ் பண்ணிருக்கீங்க. கிராஸ் பண்ணி முடிச்சிட்டு பிரிமா பேசி அஃபென்ஸ் வந்துருதுன்னு சொல்லி ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் பிரைவேட் கம்பெனில 245ல பண்ணிட்டா திருப்பி அடுத்தது சாட்சியை விசாரிக்கணும். இப்ப கிராஸ் உண்டா? இப்ப கிராஸ் உண்டா? கிராஸ் உண்டா? நீங்க சொன்னது 244ல சொன்னீங்க கிராஸ். இப்ப 245ல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணியாச்சு. 245ல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டு 246ல எவிடன்ஸ் ஓடுது. 246ல எவிடன்ஸ் ஓடும் போது கிராஸ் உண்டா? கிராஸ் உண்டு. ஏன்னா வாரண்ட் ப்ரொசீஜர்ல பிரைவேட் கம்பெனில 2 முறை கிராஸ் உள்ள ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் 2 முறை கிராஸ் உள்ள ப்ரொவிஷன். எஸ், 2 முறை கிராஸ் உள்ள ப்ரொவிஷன்ஸ் இந்த ப்ரொவிஷன்ஸ். தெரியுங்களா? கொஞ்சம் சிஆர்பிசி படிக்கும்போது கொஞ்சம் டீப்பா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம வந்துட்டோம். இப்ப நம்ம வந்து பிரைவேட் கம்பெனிலே வந்துட்டு இருக்கோம். சரி, பிரைவேட் கம்பெனி செஷன்ஸ் கேஸா இருக்கு. பிரைவேட் கம்பெனி செஷன்ஸ் கேஸா ஃபைல் கெடுத்துறோம். மேஜிஸ்ட்ரேட் ஃபைல் கெடுத்துறாரு. ஆல் தி அஃபென்ஸ் ட்ரைபிள் பை எக்ஸ்க்ளூசிவ் ட்ரைபிள் பை தி செஷன்ஸ். என்ன பண்ணணும் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணணும்? விட்னஸ் லிஸ்ட்ல பிரைவேட் கம்பெனில சொன்ன எல்லா சாட்சியும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல விசாரிச்சு எல்லாம் அவர் என்ன சாட்சி பிரைவேட் கம்பெனில சொல்லியிருக்காங்களோ அந்த சாட்சியெல்லாம் விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தி கேஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ட்ரைபிள் பை செஷன்ஸ்னு ஃபைல் கெடுத்துறாரு. ஃபைல் கெடுத்தோன்னா என்ன பண்ணணும்? மேஜிஸ்ட்ரேட்
ஃபைலுக்கு எடுத்தோன்னா செஷன்ஸ் கேஸா ஃபைலுக்கு எடுத்துறாரு. ஃபைலுக்கு எடுத்தோன்னா என்ன பண்ணணும்? வெரி குட் வெரி குட் வெரி குட். கமிட்டல் பண்ணணும். கமிட்டல் என்ன? வாட் ப்ரொவிஷன்? கமிட்டல் வாட் ப்ரொவிஷன்? சாரி 207 ஃப்ரீ காப்பி. 209 209 கமிட்மெண்ட். 209 கமிட்டல் தான். சாரி 209 ஒன் சைன் 209ல தண்ணி கொடுங்க. 209 கமிட்மெண்ட். இது எதுல உள்ள கமிட்மெண்ட்? exclusively tribal by the court of session முடிவு பண்ணிட்டாச்சுன்னா the magistrate commit the accused commitment of case court of session when offense is tribal exclusive when a case issued on a police report or otherwise the accused appears or brought before the magistrate appears to the magistrate likely exclusive commitment of the 209ல commitment பண்ணி விட்டுறாரு. இப்ப 209ல கமிட் பண்ணும்போது இதுல என்ன வார்த்தை போட்டிருக்காங்க பாருங்க. அமர்வு வழக்காக தோன்றுமானால் என்ன? இதுல வந்து அமர்வு வழக்குன்னு தெரிஞ்சாலே இப்போ கொடுத்துருக்கிற பிரைவேட் கம்ப்ளைண்ட்லயோ போலீஸ் ரிப்போர்ட்லயோ இந்த கேஸ் வந்து அமர்வு வழக்குன்னு தெரிஞ்சாலே 209 கமிட்மெண்ட் வந்துடும். 209 கமிட்டல் வந்துடும். இப்போ 209 கமிட்டல் வந்துருச்சு. செஷன்ஸ் கேஸாக இருந்தாலும் போயிடுது. இது இந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர்ல நம்ம இப்படியே பார்த்தோம்னா சம்மன்ஸ் கேஸ், வாரண்ட் கேஸ் அதர் தனிய போலீஸ் ரிப்போர்ட், அடுத்தது செஷன் ஸ்டைல் ப்ரொசீஜர், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ நம்ம அடுத்தது என்ன வரும்னா 190B என்ன? இப்போ இன்னொன்று உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்னொன்று நீங்கள் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்கான்னு சொல்கிறேன். கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸில் ரூல் 25 குறிச்சிங்க. 191A பார்க்கும்போது கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸில் புதிய ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸில் ரூல் 25 நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஏன் அவசியம் தெரிஞ்சுக்கணும்னா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த திருத்தம் நான் அப்படியே படிக்கிறேன் கேளுங்க. ஃபைலிங் ஆஃப் ஃபைனல் ரிப்போர்ட் பை போலீஸ் அண்ட் கம்ப்ளைண்ட் பை அதர் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. ஃபைனல் ரிப்போர்ட் பை போலீஸ் அண்ட் கம்ப்ளைண்ட் பை அதர் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி shall normally be received in all working days at fixed hours by the court having jurisdiction to receive them. On such receipt, the same shall be entered in the register papers received, administrative form 60 and in the first information report register, in administration form 18, in cases where it is shown to the satisfaction of the judge or the magistrate that the accused's detention in the case would become entitled to be released on compulsory bail under section 161 of the final report. Is not immediately the judge or magistrate of the case may be shall receive the final report or complaint even on a holiday or beyond the working hours of the court. The police officer in charge of the police station forwarding the final report of any investigation under section 2 of 173 of code shall file in court along with such report many copies of such report and also other documents mentioned in class 2, 3 and 5 section 207 of the code. There are accused in this case whenever the court accept the photocopies of the documents certified by the investigation officer, they shall be compared with the original certified by the head ministerial officer and furnished to the accused to avoid delay, and the case can be committed to the court of session or disposed by the trial court or the case may be. Nothing contained in these rules shall however preclude the police officer from making any request to the court under section 6 of 173 of the code. No exclude any part of any statement recorded under section 161 part of copies to be granted to the accused or court from excluding the penalty 173 paper வரும்போது சொல்லி தர 6 என்னன்ட்டு. Complaint filed by the other investigating agencies and private complaint shall be accompanied by many copies of the complainant and relied upon documents are similar to the numbers accused in the case. அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லிட்டே வராங்க. இதுல என்ன முக்கியமா சொல்றாங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்னா ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்னா ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்னா ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. Final report filed by the complaint filed by other investigation agency shall not be returned even if they are defective. A separate memorandum should be issued to rectify the defect. If the defects are not rectified within 3 months,
the court shall report the matter to the Commissioner of Police, Superintendent of Police, as the case may be. In the absence of defects, the same shall be taken on file within 3 days from the date of receipt. இப்போ என்ன சொல்றாங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க, ரிட்டர்ன் பண்ணக்கூடாத பேப்பரை போலீஸில் சார்ஜ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஏற்கனவே இருந்த பழைய ப்ரொசீஜர்னா மறந்துடணும். போலீஸ் ஆஃபீஸர் சார்ஜ் கொடுத்துட்டாங்கன்னா கோர்ட்டில் ரிட்டர்ன் பண்ணக்கூடாது, அது வந்து டிஃபெக்ட்னு ரிப்பன் பண்ணக்கூடாது. ஒரு அதை வாங்கி வச்சுட்டு செப்பரேட் மெமரண்டம் ஷுட் பி இஷ்யூட் டு ரெக்டிஃபை தி டிஃபெக்ட். ஒரு தனியாக ஒரு குறிப்பானை கொடுக்கணும், இந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ்னா ரெக்டிஃபை பண்ணி கொடுங்கன்னு. அந்த டிஃபெக்ட்னா 3 மாசத்துக்குள்ள ரெக்டிஃபை பண்ணலன்னா கோர்ட் ஷெல் ரிப்போர்ட் தி மேட்டர் டு தி கமிஷனர் ஆஃப் போலீஸ், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். கமிஷனர் ஆஃப் போலீஸோ சூப்பரண்ட் ஆஃப் போலீஸுக்கோ தகவல் தெரிவிச்சுட்டு in the absence of defects, same shall be taken on file within 3 days from the date of receipt. அதாவது எஸ்பிக்கு தபாலத்தில் தெரிவிச்சுட்டு அவர் தபாலை வாங்கினதுலேருந்து 3 நாளில் கேஸை ஃபைலுக்கு எடுத்துடலாம். டேக்கன் ஆன் ஃபைல். டிஃபெக்ட் இருந்தால் யார் டிஃபெக்டோட இருக்காங்களோ அவன் பாதிக்கட்டும். இதான் ஆப்ஜெக்ட், தெரியுங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த 25, 26 நீங்கள் தரவாக பார்த்துக்கணும். ஏன்னா அதில் நிறைய விஷயம் இருக்குது, நான் பின்னாடி சொல்லித்தரேன். 25, 26 இந்த டேக்கிங் கான்சன்ஸ் பார்க்கும்போது நிறையா பார்த்துக்கணும். கண்டிப்பாக மேஜிஸ்ட்ரேட் எழுதுறவங்களுக்கு 25, 26 ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸில் கேள்விகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எப்படி வாய்ப்பு உண்டுன்னா, இந்த ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் தீர்ப்புகளின் அடிப்படையில் திருத்தப்பட்டது. இப்போ செல் நாட் ரிட்டன் த பேப்பர்னு எதுக்கான இந்த தீர்ப்பில் இந்த ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் 25 வச்சாங்கன்னா, ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் விநாயகம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு டிவிஷன் பெஞ்சில் ஒரு தீர்ப்பு ஒன்று வந்துச்சு. என்ன தீர்ப்பு ஒன்று வந்துச்சுன்னா, கோர்ட்டில் இந்த மாதிரி பிரைவேட் கம்பெனியில் பேப்பரை கொடுத்துட்டாலே, கோர்ட் ஸ்டாம்பை கொடுத்துனாலே ப்ராப்பர்ட்டி, அந்த தாள் வந்து வெஸ்ட் டு தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி கோர்ட். கோர்ட்டில் குத்துற ஸ்டாம்பை குத்துட்டாலே கிரிமினல் கோர்ட்டில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸில் வேறு எங்கேயுமே ரிட்டர்ன் பண்ணணும்னு ப்ரொசீஜரில் எக்ஸப்ட் 201 CRPC. ஜூடிஷியல் கோர்ட்டு மாதிரி இருந்தால் ரிட்டர்ன் பண்ணலாம், அவ்வளோ. அதை தவிர நீங்கள் அந்த ப்ரைவேட் கம்பெனியை ரிட்டர்ன் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்சில் ஒரு தீர்ப்பு கொடுத்து நீங்கள் அந்த பேப்பரை வாங்கி வச்சுக்கணும், அந்த பேப்பர் வந்து ஸ்டாம்பு குத்துனாலே வெஸ்ட் டு தி கோர்ட்னு சொன்னாங்க. அதனால தான் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸில் ஒரு ப்ரொவிஷனே இந்த வாட்டி கொண்டு வந்திருக்காங்க, தெரியுங்களா? இந்த கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸில் இருக்கிற ஒவ்வொரு ப்ரொவிஷனுக்கு பின்னாலும் ஒரு தீர்ப்பு இருக்குது. இப்போ அதில் வந்து நான் அடுத்தது ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் 26 நீங்கள் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன்னா, கம்ப்ளைண்ட்டுக்கு நோட்டீஸ் போடணும். சார்ஜில் வந்து அக்யூஸை குறைச்சாலோ, கம்ப்ளைண்ட் சம்பவம் பொய்ன்னு சொன்னாலோ, சம்பவம் பொய்ன்னு சொன்னாலோ, கேஸை பொய்ன்னு ரெஃபர் பண்ணாலோ நிறைய தீர்ப்புகள் என்ன பண்ணுச்சு, கம்ப்ளைண்ட்டுக்கு நோட்டீஸ் போடுறோன்னு. அதை கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் 26 ப்ரொவிஷனாகவே கொண்டு வந்துட்டாங்க. அதை கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் அதுக்கு வந்து ஒரு ஜுடிஷியல் ஃபார்ம் தனியாக வச்சு அந்த நோட்டீஸ் எப்படி இருக்குன்னு கொண்டு வந்துட்டாங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து கிரிமினல் இந்த டேக்கிங் கான்சன்ஸ் வரும்போது நான் 25, 26 நீங்கள் தரவா இருக்கணும். நம்ம 26 அப்புறம் டீல் பண்ணுவோம். இப்போ நம்ம 170 இப்போ ரிப்போர்ட் ஆஃப் இப்போ 190B அப்பான் ஏ போலீஸ் ரிப்போர்ட் ஆஃப் சச் ஃபேக்ட்ஸ், அப்பான் ஏ போலீஸ் ரிப்போர்ட் ஆஃப் சச் ஃபேக்ட்ஸ். இப்போ ரிப்போர்ட் மீன்ஸ் வாட்ஸ், ரிப்போர்ட் மீன் வாட்ஸ், ரிப்போர்ட் மீன்ஸ் அக்கார்டிங் டு 173 பேப்பர்ஸ், அக்கார்டிங் டு 173 பேப்பர்ஸ். இப்போ நான் 173 பேப்பர்ஸ் உள்ள போறேன். 173 பேப்பர்ஸ்ல சார்ஜ் ஷீட்டுங்கிற வார்த்தை நம்ம சிஆர்பிசியில் எப்போ வந்துச்சு? சார்ஜ் ஷீட்டுங்கிற வார்த்தை நம்ம சிஆர்பிசியில் எப்போ வந்துச்சு? சார்ஜ் ஷீட் அப்படிங்கிற வார்த்தை நம்ம சிஆர்பிசியில் எப்போ வந்துச்சு? சரி, அதை நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். 173 படிக்கிறேன். எவரி இன்வெஸ்டிகேஷன் அண்டர் திஸ் சாப்டர் shall be completed without unnecessary delay. 1A, the investigation in relation to section 376 A, B, AB, B, C, 376 D, DA, DB, 376 E from the Indian Penal Code shall be completed within 2 months from the date which the information was recorded by the officer in charge of the police station. By the officer in charge of the police station. அடுத்தது
2(1). As soon as it is completed, the officer in charge of the police station shall forward to a magistrate empowered to take cognizance of an offence on a police report. A report in the form prescribed by the state government stating the names of the parties, the nature of the information, the names of the person who appear to be acquainted with the circumstances of the case, whether any offence appears to have been committed, whether the accused have been arrested, whether has been released on his bond, and so far whether are without sureties, whether he is in forward in custody under section 170, whether the report of medical examination of the woman has been attached, whether the investigate relates to an offence under section 376A, 376AB, 376B, 376C, 376D, DA, 370DB, section 370A of the Indian Penal Code. The officer also communicate in such manner may be prescribed by the state government the action taken by him to the person, if any by the whom the information relating the commission of the offence was first given. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஏற்கனவே கேட்டேன். சார்ஜ் ஷீட்டுங்கிற வார்த்தை எப்போ வந்துச்சு சிஆர்பிசிலன்னு கேட்டேன். எப்போ வந்துச்சு? இதுல கூட கேள்விகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சொல்லுங்க, யாராவது சொல்ல முடியுமா? ஒரு அமெண்ட்மெண்ட்ல வந்துச்சு. ஒரு அமெண்ட்மெண்ட் எப்படின்னா சிஆர்பிசியில் எந்த இடத்துலையுமே சார்ஜ் ஷீட்னு சொல்லலை, எல்லா இடத்துலையுமே ஃபைனல். வெரி குட் கண்ணாசன், வெரி குட். சாரி, பேரை சொன்னதுக்கு வருத்தப்படுறேன். எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா படிச்சிருக்கீங்க. 21/4 நல்ல தேதியோட போடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். 21/4/2018 309 அமெண்ட்மெண்ட்ஸ்ல வந்துச்சு. 309 அமெண்ட்மெண்ட்ஸ்ல தான் முதல்ல சிஆர்பிசியில் சார்ஜ் ஷீட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இப்போ நம்ம 173 பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ 173ல மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, டேக்கிங் கான்சன்ஸுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டியது 173ல இந்த ஆபீசர் ஆல்சோ வேற சுப்பீரியர் ஆபீசர் எல்லாம் சொல்லிட்டு வராங்க. இப்ப 6 வந்து என்னென்னதை எக்ஸ்க்ளூட் பண்ணணுங்கிறது, 8 வந்து further investigation. Nothing in this section shall be deemed to preclude further investigation in respect of an offence after the report under section 2 has been forwarded to the magistrate, whereupon such investigation the officer in charge of the police station obtains further evidence, oral or documentary, he shall forward to the magistrate and further report or reports regarding such evidence in the form prescribed and the provisions of the section 2 are shall apply in relation to such a report as they apply related to forward under section 2. இப்போ நம்ம 173 கிளாஸ் 8க்குள்ள பூந்தோன்னு வச்சுங்களேன், இட் வில் டேக்ஸ் மோர் தென் ஏ அவர். இப்போ நான் முதல்ல அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன் பாருங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன் 202 இதுல டேக்கிங் கான்சன்ஸ், இதுல ஒரு சில தீர்ப்புகளை சொல்லி இன்றைய வகுப்பை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 1.5 மணி நேரம் கடந்துச்சு, இரவு நேரமாக இருக்கு, கோர்ட்டுனா துவங்கிடுச்சு, நிறைய கிளைண்ட்ஸ் வெளியில காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கோர்ட்டு துவங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் சிக்கல், நிறைய கிளைண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்ற ரூலிங்கை குறிச்சிங்க. வாட் இஸ் காக்னிசன்ஸ்? 2012 1 SEC criminal, page 1041, 2012 1 SEC criminal, page 1041, சுப்பிரமணிய சாமி வெர்சஸ் மன்மோகன் சிங். பாத்தீங்களா, மிகப்பெரிய பிரபலங்களுக்குள் நடந்த வழக்கு. சுப்பிரமணிய சாமி வெர்சஸ் மன்மோகன் சிங். இந்த 1041ல இந்திய உச்ச நீதிமன்றம் வாட் இஸ் காக்னிசன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ், இதுல பலதை டிஸ்கஸ் பண்றாங்க. இதுல பலதை டிஸ்கஸ் பண்ணாலும் வாட் இஸ் காக்னிசன்ஸ் அப்படின்னு இதுல டிஸ்கஸ் பண்றாங்க. இதுல டிஸ்கஸ் பண்ணும்போது நான் அப்படியே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னு சொல்றேன். நான் ஏற்கனவே சொன்னேன்,
there is no definition for cognizance in CRPC. இப்போ இந்த டெஃபினேஷன்னா நம்ம எங்க பார்க்குறோம்னா ரூலிங்ல தான் பார்க்குறோம். Cognizance 190 cognizance meaning of, though not statutorily defined, a judicial pronouncement give it a definite meaning and connotation. Cognizance broadly means taking judicial notice by competent court of a cause or matter presented before it so as to decide whether there is basis for initiating proceeding for judicial determination. Words and phrase cognizance meaning. புரிஞ்சிட்டீங்களா? இது சுப்பிரமணிய சுவாமி கேஸ்ல இந்திய உச்ச நீதிமன்றம் சொன்னது. அடுத்தது 1993 SCC கிரிமினல் பேஜ் 470 1993 SCC கிரிமினல் பேஜ் 470 இதுல காயினன்ஸ் என்னன்னு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க பாருங்க. The object of section 190 is to ensure the safety of a citizen against the vagaries of the police by giving him the right to approach the magistrate directly. If the police does not take action or has reason to believe, no such action will be taken by the police. Even though the expression of taking cognizance is not defined, it is well settled by some of the decision of this court when the magistrate takes notice of the accusation and apply his mind to the allegation made in the complaint or police report or information, and on being satisfied that the allegations, if proved, would constitute an offence, decide to initiate judicial proceedings against the alleged offender. He is said to have taken cognizance of the offence. Cognizance in regard to the offence, not the offender. புலன்கொள்வது குற்றத்தை தானே ஒழிய குற்றவாளியை அல்ல. இது நான் சொன்ன 1993 SCC கிரிமினல் பேஜ் 477. இப்ப 1977 SCC கிரிமினல் பேஜ் 621 Tularam versus Kishore Singh. The expression taking cognizance is section 190 of the Code of Criminal Procedure. Merely means judicial application of mind of the magistrate to the facts mentioned in the complaint within a week to taking further action. Thus, what section 190 contemplates is that the magistrate take cognizance once he makes himself fully aware of the allegation made in the complaint and decide to examine or test the validity of this allegation. This is famous judgment in our Honorable Supreme Court that was followed till now. நான் ஏற்கனவே சொன்ன ஜட்ஜ்மெண்ட்ல எல்லாமே இந்த 1977 சொல்லி தான் சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்களேன், the 1995 SCC criminal page 266. 1995 SCC criminal page 266. State of West Bengal versus Muhammad Khalid. The word cognizance indicates the points when a magistrate or judge first takes judicial notice of an offence. It is entirely different thing from initiation of proceedings. நல்லா கவனிக்கணும். It is entirely different from initiation of proceedings. Rather than it is a condition of the president to the initiation of proceedings by the magistrate or judges. Cognizance is taken by a case, not by a against a person. அதாவது வழக்கத்தான் புலன்கொள்வதற்கு எடுத்துக்கொள்றாங்க. இப்ப அடுத்தது பாருங்க, 2000 அதாவது இப்ப நான் உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். Do you mean pre-taking cognizance? Premature cognizance? Do you mean premature cognizance? Premature cognizance is what it is. Anybody can say what is premature cognizance? What is premature cognizance? Anybody can say? Kindly posted your view for pre-cognizance. Do you know anything about pre-cognizance? நான் இப்போ ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப காசோலை வழக்குல நான் வாதி. நான் காசோலையில நான் வாதியா இருந்து என் வக்கீல் மூலியமா நோட்டீஸ் கொடுத்துறேன். நான் என்னைக்கு நோட்டீஸ் கொடுக்குறேன்னா
ஏப்ரல் 15 2020 நோட்டீஸ் கொடுக்குறேன். எதிரி நோட்டீஸை ஏப்ரல் 16 வாங்கிடுறான். ஏப்ரல் 16 வாங்கிடுறான். 138 நான் கொடுக்குற நோட்டீஸை ஏப்ரல் 16 வாங்கிடுறான். ஏப்ரல் 16 வாங்கிட்டா மாற்றுமுறை ஆவண சட்டத்தின்படி அவனுக்கு சட்டம் கொடுக்குற டைம் வந்து 15 நாள் கிரேஸ் டைம். இப்ப 16 வாங்கிட்டானா அவனுக்கு 15 என்ன டைம்? 16 கழிச்சிடணும். 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 14 நாள். அதுக்கப்புறம் 1ன்னா மே 1. இப்ப பிரைவேட் கம்ப்ளைண்ட் எப்ப ஃபைல் பண்ணணும்? ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 15 days லேப்ஸ் ஆனதுக்கப்புறம் அவன் என்னைக்கு நோட்டீஸ் வாங்கினானோ அந்த 15 நாளில் அவன் பணம் கொடுக்காம அந்த எப்போ 15 நாள் முடியுதோ அன்னையில தான் காஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் ஆரம்பிக்குது. அப்போ 15 நாள் முடிஞ்சோன்னு தான் நீங்கள் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணணும். சரி, யாரோ ஒரு ஜூனியர் தப்பு பண்ணிடுறீங்க, நோட்டீஸை உங்கள்கிட்ட கொண்டு வந்து நோட்டீஸ் கொடுக்குறாரு, வாங்கிட்டு கார்டை கொடுக்குறாரு. நீங்கள் 15 நாள் கிரேஸ் டைம் எல்லாமே கோர்ட்டில் கேஸை அடித்து போட்டுறீங்க. கோர்ட்லையும் அந்த கேஸை ஃபைல் கெடுத்துறாங்க. ஃபைல் கெடுத்தா இந்த காயினேஷன் செல்லுமா? நல்லா கவனிங்க. 15 நாள் கிரேஸ் டயத்துக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட பிரைவேட் கம்ப்ளைண்ட் வந்துடுது. நீங்களும் தவறு பண்ணிடுறீங்க. பிரைவேட் கம்ப்ளைண்ட் அடித்து கோர்ட்டில் போட்டுறீங்க. கோர்ட்டில் பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் கெடுத்துறாங்க. மேஜிஸ்ட்ரேட் பார்க்காம படிக்காம ஃபைல் கெடுத்துறாங்க. அக்யூஸ்டுக்கு சம்மன் போயிடுது. அக்யூஸ் வந்து அப்பேர் ஆயிடுறாரு. அப்பேர் ஆகி கோர்ட்ல டிஸ்சார்ஜ் கேட்க முடியாது. ஏன் டிஸ்சார்ஜ் கேட்க முடியாது? சொல்லுங்க. சம்மரி ட்ரையல் சம்மன்ஸ் கேஸ் டிஸ்சார்ஜ் கேட்க முடியாது. குவாஸ் பேரார் ஹைகோர்ட்டுக்கு. இப்போ இது குவாஸுக்கு ஃபிட் கேஸா? இப்போ ப்ரீ டேக்கிங் காயின்சிடன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிட்டீங்களா? நான் சொல்றது புரியுதா? ப்ரீ டேக்கிங் காயின்சிடன்ஸ்னா சொல்றேன், குறிச்சிங்க. That is called premature complaint. இந்த premature complaint செல்லுமானா செல்லாது. இந்திய உச்சநீதிமன்றம் கேஸ்லா பேரு ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப், ரோஹிந்தர் நர்மா 19/9/2014 ரெஃபரன்ஸுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. கேஸ்லா பேரு வெங்கட பிரசாத் வெர்சஸ் ராஜேஸ்வரி கன்சல்டன்சி, யோகேந்திர பிரதாப் சிங் வெர்சஸ், இதுல ரெண்டு கேஸுமே ஒன்னா பண்ணியிருப்பாங்க. இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரீமெச்சூர் கம்ப்ளைண்ட்ங்கிறது சட்டத்தின் பார்வையில் அது கேஸே கிடையாதுன்னு இருப்பாங்க. இது வந்து சட்டத்தின் பார்வையில் அது வந்து பேப்பர் தான், கேஸே கிடையாது அப்படின்னு சொல்லி குவாஸ் பண்றது கரெக்டு தான் சொல்லி தீர்ப்பு கொடுத்துருவாங்க. குவாஸ் பண்ணது கரெக்டு தான் சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு சொல்றாங்க. இப்போ இது வந்து ப்ரீ டேக்கிங் கான்சன்ஸ். இப்போ நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். இது வந்து பரீட்சை எழுதுகிற மாணவர்களுக்கான்னு சொல்ல, ஜூனியர்களுக்கான்னு சொல்றேன். இப்போ நீங்க நோட்டீஸ் அனுப்புறீங்க, லீகல் நோட்டீஸ் அனுப்புறீங்க 138ல, அந்த நோட்டீஸை பார்ட்டி வாங்கிக்காம ரெஃப்யூஸ்னு ரிட்டர்ன் பண்றான். உங்க கையில நோட்டீஸ் வந்துருது. நீங்க எப்ப பிரைவேட் கம்ப்ளைண்ட போடணும்? Anybody can answer? சும்மா சொல்லுங்க. ஆன்சர் சொல்ல வேண்டாம், இதுலயே போடுங்களேன். இன்னொரு முறை சொல்லட்டுமா? ஆஃப்டர் 15 days சொல்லுங்க. ஆஃப்டர் 15 daysனா என்னையில இருந்து? இந்த ஆஃப்டர் 15 days நீங்க எப்படி கணக்கு பண்ணுவீங்க? கேன் ஃபைல் இமிடியட்லி சின்ஸ் ஹி ரெஃப்யூசஸ். சரி, தப்பு. அடுத்தது சொல்லுங்க. கேன் ஃபைல் இமிடியட்லி ரெஃப்யூசஸ். அடுத்தது அக்னாலேஜ் டேட், தப்பு. அடுத்தது ரிட்டர்ன் டேட், தப்பு. அடுத்தது
அடுத்தது ஃப்ரம் த டேட் ஆஃப் ரெஃப்யூசல் தப்பு. அடுத்தது நானும் நீங்க சொல்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்த காலம் உண்டு. நெக்ஸ்ட் 15 days தப்பு. ஃப்ரம் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி நோட்டீஸ் டே தப்பு. இப்ப நான் சொல்ற ரூலிங்கை குறிச்சிங்க. 2018 ஒன் மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் 2018 ஒன் மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் DCC page 60 கேஸ்ல வந்து இது யார் தீர்ப்புனா மரியாதைக்குரிய PN பிரகாஷ் ஐயாவோட தீர்ப்பு. இதுல என்ன சொல்றாருன்னா போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்டல் கைடர் ரூல்ஸ்னு ஒன்னு இருக்கு. போஸ்டல் கைடர் ரூல்ஸ்னு ஒன்னு இருக்கு. அந்த கைடர் ரூல்ஸ் படி என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஆர்டிகிளையும் சம்பந்தப்பட்ட நபருக்கு இன்டிமேஷன் கொடுக்கணும். அவன் இல்லாட்டி அவன் வீட்டில் யாருக்கோ ஒருத்தருக்கு இன்டிமேஷன் கொடுக்கணும். இன்டிமேஷன் கொடுத்துட்டு ஒரு வாரம் போஸ்ட் ஆபீஸ்லேயே வச்சிருக்கணும். நல்லா கவனிக்கணும். இன்டிமேஷன் கொடுத்துட்டு அந்த தபாலை ஒரு வாரம் போஸ்ட் ஆபீஸ்ல வந்து அவன் வாங்கிக்கிறதுக்கான வச்சுக்கணும். அவன் என்னைக்கு போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வாங்கிக்கலையோ அன்னைக்கு போஸ்ட்மேன் என்ன பண்ணணும், அதுல என்டாஸ்மெண்ட் எழுதணும். என்ன என்டாஸ்மெண்ட் எழுதணும்னா இன்டிமேஷன் ரிசீவ்டு நாட் கிளைம்டு அப்படின்னு போஸ்ட்மேன் ஒரு என்டாஸ்மெண்ட் போட்டு அந்த ஒரு வாரம் கழிஞ்சு என்னைக்கு என்டாஸ்மெண்ட் போடுறாரோ அன்னையில இருந்து கார்டு எடுத்து பாருங்க. அந்த ஒரு வாரம் என்னைக்கு என்டாஸ்மெண்ட் போடுறாரோ அன்னைக்கு தான் அவருக்கு டீம்டு டு பி சர்வீஸ்னு அர்த்தம். டீம்டு டு பி சர்வீஸ் சட்டத்தில் எங்க இருக்கு? டீம்டு டு பி சர்வீஸ் சிஆர்பிசில எங்க இருக்கு? அந்த நாள்ல இருந்து நீங்க 15 நாளை கணக்கு பண்ணணும். யாரோ வந்தாங்க. டீம்டு டு பி சர்வீஸ் நீங்க எப்படி கணக்கு பண்ணுவீங்க? டீம்டு டு பி சர்வீஸ் சிஆர்பிசில எங்க இருக்கு? யாராவது சொல்றீங்களா? நான் சொல்லட்டுமா? டீம்டு டு பி சர்வீஸ் சிஆர்பிசில எங்க இருக்கு? ஜெனரல் கிளாஸ் ஆக்ட்ல இருக்கு. புதுசா வந்திருக்க கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்ல இருக்கு. சிஆர்பிசில இருக்கு. சிஆர்பிசில எங்க இருக்கு அப்படின்னா பாருங்க, சர்வீஸ் சம்மன்ஸ் அப்படிங்கிற சாப்டர்ல 69 சர்வீஸ் ஆஃப் சம்மன்ஸ் ஆன் விட்னஸஸ் பை போஸ்ட் notwithstanding anything contained in the proceeding of the chapter. A court issuing summons to a witness. In addition and simultaneously with the issue of summons, directly a copy of the summons. When the acknowledgement purport to be signed by the witnesses, purporting to be made by a postal employee, that the witness refused to take delivery of the summons has been received, the court issuing the summons may declare that summon has been duly served. In the CRPC provision 67 இருக்கு, ஜெனரல் கிளாஸ் ஆக்ட்ல செக்ஷன் 27 இருக்கு, ஜெனரல் கிளாஸ் ஆக்ட்ல இருக்கு, புதுசா வந்திருக்கிற ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்லாம் இருக்கு. சம்மன்ல வந்து சர்வ் பண்ணி இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆனா இப்போ அந்த 15 நாள் என்னைக்கு போஸ்டர்ல வந்து போஸ்ட்மேன் என்டாஸ்மெண்ட் போடுறாரோ நாட் கிளைம்டு கையெழுத்து போடுறாரோ அதுலேருந்து 15 நாள் கிரேஸ் டைம் அவருக்கு கொடுத்து கிரேஸ் டைம் முடிஞ்ச அடுத்த நாள் தான் நீங்கள் ப்ரைவேட் கம்பெனியில் ஃபைல் பண்ணணும். நான் கொடுத்த அந்த தீர்ப்பில் PN பிரகாஷ் சொல்லியிருப்பாரு. அதை அவசியம் ஒவ்வொருத்தரும் படிச்சு பாருங்க. ஏன்னா எங்களுக்கே அந்த ஆஸ்பெக்ட்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த தீர்ப்பை படிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இது ப்ரீ மெச்சூர் டேக்கிங் கான்ஷியன்ஸ். இப்ப 173 பேப்பர்ஸ்ல 173 பேப்பர்ஸ்ல மேஜிஸ்ட்ரேட் ஃபைல் கெடுத்துறார். ஃபைல் கெடுத்து கேஸ் நடந்துட்டு இருக்கு. 173 கிளாஸ் 8ல ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அனுப்ப முடியுமா? 173 போலீஸ் ரிப்போர்ட்டை மேஜிஸ்ட்ரேட் ஃபைல் கெடுத்துறார். போலீஸ் ரிப்போர்ட்டை ஃபைல் கெடுத்ததுக்கு அப்புறம் கேஸ் கோயிங் ஆன். சேம் மேஜிஸ்ட்ரேட் 173 கிளாஸ் 8ல
ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு அனுப்ப முடியுமா? அனுப்ப முடியுமா? அனுப்ப முடியுமா? ஒன்லி ஆன் தி ரிக்வெஸ்ட் ஆஃப் தி ஐஓ. ஒன்லி ஆன் தி ரிக்வெஸ்ட் ஆஃப் தி ஐஓ. அடுத்தது a new information received. அடுத்தது a new information received. அடுத்தது அடுத்தது சரி, இன்னைக்கு 1.25 மணி நேரம் நடந்திருக்கு. கொஞ்சம் எனக்கும் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. 8 மணி ஆகிட்டுனா அப்புறம் எல்லாம் கிளைண்ட்ஸ், ஏன்னா கோர்ட் துவங்கிடுச்சு 2 நாளாக. அதனால் அடுத்த வகுப்பில் இந்த 173.8 தொடர்ந்துக்கிறேன்.